ஆண்டவரே. மறைப்பவர்கள் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பாவத்திற்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே, எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சிலுவையில் சுமந்தீர் ஆண்டவரே. இந்த காலங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆவியில் உண்மையில் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை ஆவியில் உண்மையில் ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப பயத்தோடு பக்தியோடு உம்மை ஆராதிக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா சகலவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ தீமைகள் ஆண்டவரை நடந்திருக்கிறார் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உண்மையை ஆலோசனையை வைத்து அப்பா நீ நடக்க வேண்டிய பாதைகளை நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து பேசிக் கொண்டிருப்பவரே, உமக்கே துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீ மகிமை நிறைந்தவர் ஆண்டவரே. நீ நீதி நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா நீ நியாயாதிபதியாக இருக்கிறீர் ஆண்டவரே. இருக்கிறவராக இருக்கிறீர். வருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா இதனால் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பரலோகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ராஜாவை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே. அப்பா நீர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே நீர் விசுவ அப்பா இயேசுவே நன்றியம் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனை இந்த காலைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சுய ரத்தத்தினால நீர் எங்களை சம்பாதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்திருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தத்தின் மூலியமாக நீர் எங்களை விடுதலையாக்கினீர் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தத்தின் மூலியமாக ஆண்டவரை விடுதலையாக்கினீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நியாயத்திற்கு நீர் எடுத்துக் கொண்டீரே ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கண்மலை ஆண்டவரே. நீர் எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கண்மலையின் தேவன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. சகலத்தையும் ஆண்டவரே. அதிக தேவன் ஆண்டவரே. அப்பா எல்லாம் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை போல தேவன் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. வானத்தை பூமியை படைத்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சர்வத்தையும் ஆண்டவரே அதிகாரத்திற்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் ஆண்டவரே. அவனை பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தத்தில் உம்மை ஆராதிக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரை தியானிக்கிற வசனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. அப்ப வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளின் பிரகாரமாய் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. சுவாசத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய கிருபையை தந்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே. இரக்கத்தை காண்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே. அவ பாவியான எங்கள் மேல மனம் இறங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆத்மாக்கள் ஆண்டவர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே நரகத்தின் பாதைகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா இயேசுவே இஸ்ரவேல் ஆண்டவரே மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த புதிய நாளை பார்க்க கிருபை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இத்தனை நாட்கள் ஆண்டவரே நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக வழிநடத்திக் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தவர் நீர் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய்து எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே விசுவாசத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீதிமான்களாக்கினீர் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா வாய்களை தந்த இயேசுவே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவை மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்த தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களிடத்தில் ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்தாண்டவரே. எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சிலுவைக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கின்றோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் சுமந்தவர் ஆண்டவரே. அப்ப எல்லா பாவங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மகிமை ஆண்டவரே அப்பா வெளிப்படுவதாக ஆண்டவரே. அப்ப நீர் மகிமை கொடுப்பீராக ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உங்களுடைய மகிமை ஆண்டவரே, உங்களுடைய மகிமை ஆண்டவரே நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்களும் ஆண்டவர் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு செல்ல உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சாயலுக்கு நாங்கள் மாறுபட உதவி செய்வீராக ஆண்டவரே. இயேசுவே உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு பிரியமான திருச்சபையாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரோட ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னிப்பீரே ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, சபையாக ஆண்டவரே, சபையாக நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கின்றோம் ஆண்டவரே. பாவியான எங்கள் மேல மனம் இருக்கும் ஆண்டவரே. எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா பாவங்களை வெறுத்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லாம் புதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் வழிநடத்தும், நீர் ஆளுகை செய்யும். எல்லா கருவிகளுக்கும் ஆவியானவரை மந்தப்படுத்துறாங்க. ದೇವರ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಅನೇಕ ಹೃದಯಗಳು ಮುಟ್ಟುವಂತೆ ದೇವರಾತ್ಮನೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ರಾಜ ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಕಳೆದ ದಿವಸವೆಲ್ಲ, ಕಳೆದ ವಾರವೆಲ್ಲ, 11 ತಿಂಗಳು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆ ಹಾಗೆ ಕಾಪಾಡಿ ನಾವು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ನೀವು ನಡೆಯಬೇಕಾದಂಥ ದಾರಿಯನ್ನು ನಿಮಗೆ ನಾವು ತೋರಿಸುತ್ತೇವೆ. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಿಮಗೆ ನಾನು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ ಎಂಬ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಇದುವರೆಗೂ ದೇವರು ನಮಗೆ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ತನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಳದಿಂದ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா,
உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உற்சாகமாக உமக்கு ಕಳೆದ ದಿವಸಗಳೆಲ್ಲ ಅನ್ಕೊಂಡು ಕಣ್ಣು ಮುಂದೆಯಾಗಿ ಕಾಪಾಡಿದ ದೇವರು ಎಲ್ಲರೂ ಆಡಲಿಲ್ಲ ಪುಟ್ಟಗಳನ್ನು ಸೇರಿಸೋಣ ಉಮಕ್ಕೆ ನನ್ರಿ ಯೇಸು ರಾಜ 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 நன்றி அப்பா அப்பா எங்களுக்கு உலகத்தில் அடைக்கலமாக இருக்கிற என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் உங்களை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பன உங்களை நாமத்தை உயர்த்துகிறோம் ಆண்டವರೇ ஹalleluya ஹalleluya ಕರ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಸಂತೋಷ ಕರ್ತನಲ್ಲಿ ನಮಗೆ ಪೂರ್ಣವಾದ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಹalleluya ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ ಲೋಕವು ಕೊಡದಿರುವಂತ ಸಮಾಧಾನವಲ್ಲ ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ನಾನು ಕೊಡುವೆನು ಹalleluya ನಿನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷವು ನಿನ್ನಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯವು ಹರುಷವುಂಟು ಎಲ್ಲರೂ ನಿನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷವು ನಿನ್ನಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯವು ಹರುಷವುಂಟು ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷ ನಿನೇ ಸದಕಾಲ ಹರ್ಷ ನಿನೇ ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷ ನಿನೇ ಸದಕಾಲ
ನಮ್ಮ ದಾವಿದನು ಹೇಳಿದ, ಕರ್ತನು ನನ್ನ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನನ್ನು ನನಗೆ ಮುಂಭಾಗ ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವುದರಿಂದ ನಾನು ಕದಲುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಲಿರುವಾಗ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದು ಬೇಡ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಾತನು ಆತನು ಮಾತ್ರವೇ. ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದರೆ, ನನ್ನನ್ನು ಕಾಯುವಾತನು ಆತನು ತೂಕಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಂದೆಂದು ನನ್ನ ಕೈ ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿರುವೆ, ಎಂದೆಂದು ನನ್ನ ಕೈ ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿರುವೆ, ಬಲಗಡೆ ನೀನಿರುವೆ, ನಾನು ನಿಶ್ಚಿಂತನಾಗಿರುವೆ, ನನ್ನ ಬಲಗಡೆ ನೀನಿರುವೆ, ನಾನು ನಿಶ್ಚಿಂತನಾಗಿರುವೆ, ಎಂದೆಂದು ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿರುವೆ, ಎಂದೆಂದು ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನೇ ನಿಲ್ಲಿಸಿರುವೆ. ಆರಾಧನೆ ನಿನಗೆ ದಿನವೆಲ್ಲ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ನಿನಗೆ ದಿನವೆಲ್ಲ, ಆರಾಧನೆ ನಿನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷವು, ನಿನ್ನಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿತ್ಯವು ಹರುಷವುಂಟು, ನಿನ್ನಲ್ಲಿ ನನಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಂತೋಷವು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಾವು ಶೋಧಿಸಿ ನೋಡೋಣ. ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ನಾವು ಯಾರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇವೆ? ನಿಜವಾಗಲೂ ಕರ್ತನು ನಮಗೆ ಮುಂಭಾಗ ಇರುವುದಾದರೆ ನಾವು ಎಂದಿಗೂ ಆಶಾಭಂಗ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. ಪ್ರಸಂಗಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ಸೂರ್ಯನ ಕೆಳಗೆ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರು ಮಾಯೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದೆ ನಿರಂತರವಾಗಿ ಇಹಲೋಕದಲ್ಲಿ ಆಗಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆಗಲಿ ಇರುವುದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕರವನ್ನು ತಟ್ಟಿದ ಅವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಅಪ್ಪ, ಇಹಲೋಕದಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯೇಸುವೆ, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಕರ್ತನೆ. ನೀನೇ ನನಗೆ ಆಶ್ರಯ, ನೀನೇ ನನ್ನ ಕೋಟೆ, ನೀನೇ ನನ್ನ ಬಲ, ನೀನೇ ನನಗೆ ಎಲ್ಲವೂ ಆಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಇದರ ಆಳದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೃದಯದಿಂದ ನಿರ್ಧಾರಿಸೋಣ. ಎಲ್ಲ ಬಾಯಿಯಿಂದ ಸ್ತುತಿಸೋಣ. ವಾಕ್ಯದ ಕೂಗುವ ಶಬ್ದದಿಂದ ದೇವರ ಆಲಯ ತುಂಬಿತು. ಇವಾಗ ಮೊರೆ ಇಡುವಾಗ, ಆತನ ಕೂಗುವಾಗ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮನದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, அப்பா இயேசுவே, எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம் ஆண்டவரே. Lord, we give ourselves unto you, O Lord. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಪ್ರಾಣ, ಆತ್ಮ, ಶರೀರ, ನಮ್ಮ ಆಲೋಚನೆ, ನಮ್ಮ ಕಲ್ಪನೆ, ನಮ್ಮ ಭಾವನೆ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ ಮಾರಿಸುತ್ತೇವೆ. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் அசைபாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய சத்திய வார்த்தை கரம் பிடித்து நடக்க உதவி செய்வீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இயேசு, நீர் உண்மை உள்ள தேவனாக ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க இந்த இடத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய திருச்சபையை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவரே. அப்பா, முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க உதவி செய்கிறார் ஆண்டவரே.
பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரை, வழிநடத்தும் ஆண்டவரை, ஆளுகை செய்யும் ஆண்டவரை. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை, நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரை, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கின்ற தேவன் ஆண்டவரை, நீர் ஆளுகை செய்கிறார் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்கிறார் ஆண்டவரை, முழுவதுமாய் ஆளுகை செய்கிறார் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நீர் ஒருவரை உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் மட்டும் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, அப்பா இயேசுவே, எல்லா சேனைகள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரை உம்மை நாங்கள் கூப்பிடுகின்றோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். வாழ தெரிந்து கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இதயமெல்லாம் மகிழுதையா.
இயேசுவே உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா ஏங்குகிறேன். சோதித்துப்பான், நீ யாருக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறாய்? யார் உன்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று நீ எண்ணிக் கொண்டிருக்கிறாய்? இந்த ஆராதனை நேரத்திலே முழு இருதயத்தை இதோட தேவனுக்காக நீ சமர்ப்பிக்கிறாயா? உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா ஏங்குகிறே. அப்பா இயேசுவே உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையா ஏங்குகிறே. கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே கரம் பிடித்தவரே கைவிட கண்மலரே உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya கையுயர்த்தி ஹalleluya ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಕುಮಾರನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಕರುಣ ದೊಡ್ಡದಾಮ ಬೆಳೆಸೋಣ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ತಿಳಿಸಿರುವಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ನಾಮವು ಪರಿಶುದ್ಧವೆಂದು ಎಣಿಸಲ್ಪಡಲಿ, ನಿಮ್ಮ ರಾಜ್ಯವು ಬರಲಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನೆರವೇರಲಿ. ನಮ್ಮ ಅನುದಿನದ ಆಹಾರವನ್ನು ಇವತ್ತು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸು, ಮತ್ತು ಅದನ್ನು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು ಕ್ಷಮಿಸುವಂತೆ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. ನಾವು ಶೋಧನೆಗೆ ಹೋಗದಂತೆ ಕೇಳಿದ ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆண்டவர் ದೇವರು இப்பொழுது சபையை பார்த்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? ஆண்டவர் சபையை பார்த்து பிரியப்படுகிற நிலைமை இருக்கிறாரா? ದೇವರು ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಪ್ರಿಯಪಡುವಂತಹ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. எத்தனையோ ஜனங்கள் சபைக்கு வராமல் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಸಭೆಗೆ ಬಾರದಂತೆ ಇದ್ದಾರೆ. சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். ಏನೋ ತಾನೆಂದು ಕಾರಣಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. கேட்டால் கொரோனா வைரஸ் என்று சொல்லுகிறார்கள். ಕೇಳಿದರೆ ಕೊರೋನಾ ವೈರಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா ஊர் சுத்துறார்கள், ಆದರೆ ಚೆನ್ನಾಗಿ ಊರು ಸುತ್ತುತ್ತಾರೆ, வேலைகளுக்கு போகிறார்கள், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ, எத்தனையோ காரியங்களை செய்து ಎಷ್ಟೋ கொண்டிருக்கிறார்கள். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் இருந்தால், ನೀವು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮವಿಲ್ಲದೆ ಇದ್ದರೆ, ஆண்டவர் உங்களை வெறுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருப்பார். ಅವರು ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸುವುದರಲ್ಲಿ ಆದರೂ ಕೂಡ ಉತ್ತಮವಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரை தேடுகிற நேரமாக ನಾವೀಗ இருக்கிறது. ಈ ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஜனங்கள் சுயத்திலே பிரயாசம் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಗಳ
ಇದ್ದಾರೆ. ஆனால் யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ ಆದ್ರೆ ಯಾರು ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೋ ஆண்டவர் சகலவற்றையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಸಕಲವನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நான் நீங்க சொந்த பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ನಾವು ನೀವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மூடப்படுகிற வாசலை யாராலுமே திறக்க முடியாது. ಮುಚ್ಚುವಂತ ಬಾಗಿಲನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் மட்டும் தான் திறக்க முடியும். ஏனென்றால் அவர் தான் அதை மூடி வைக்கிறவர். ದೇವರು ಮಾತ್ರವೇ ಮುಚ್ಚಿದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯಲು ಸಾಧ್ಯ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನೇ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿರುವುದು. இந்த நேரத்துல தான் யார் உண்மையான விசுவாசிகள் யார் பொய்யான விசுவாசிகள் என்று தெரியும். ಈ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಾರು ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರು ಸುಳ್ಳಿನ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಂದು ನಾವು ನೋಡಲು ಸಾಧ್ಯ. அது மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. தேவையில்லாத பிதைகளை ஆண்டவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ಬೇಡದೆ ಇರುವಂತಹ ಕೆಲವರನ್ನು ದೇವರು ತೆಗೆದುಹಾಕುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆண்டவர் சபையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. சில தேவையில்லாத பிதைகள் போனால் மட்டும் தான், ಹಾಗೂ ಕೆಲವು ಬೇಡದೇ ಇರುವಂತವರು ಹೋದರೆ ಮಾತ್ರವೇ அப்பொழுது தான் ஆண்டவர் இன்னும் அநேக ஜனங்களை சபைகளுக்குள்ளாக கொண்டு வர ಆಗಲೇ ದೇವರಿನ ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ಸಭೆಗಳಿಗೆ ಕೊಂಡು ಬರಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவர் அநேகமான ஜனங்களை இந்த சபைக்குள்ளாக கொண்டு வர போகிறார். ದೇವರು ಅನೇಕರನ್ನು ಈ ಒಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு வர போகிறார்கள். ಅನೇಕ ಜನಗಳು ಈ ಒಂದು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ದೇವರು ಒಂದು ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. சுத்திகரிப்பு இல்லாம எழுப்புதல் வர முடியாது. ಶುದ್ಧೀಕರಣ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಉಜ್ಜೀವನ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் நீங்களும் இதற்காக நீங்கள் ஒருவரும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ಇದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. சபைகளுக்குள்ளாக முதலாவது ஆவிக்குரிய எழுப்புதல் வர வேண்டும். ಸಭೆಯೊಳಗೆ ಮೊದಲು ಆತ್ಮಿಕವಾದ ಉಜ್ಜೀವನ ಬರಬೇಕು. உங்களுக்குள்ளாகவே எழுப்புதல் இல்லை. ಮೊದಲು ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಜ್ಜೀವನವಿಲ್ಲ. எப்படி வெளியிருந்து எழுப்புதல் வரப்போகிறது? ಹೇಗೆ ಹೊರಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ? முதலாவது சபையின் ஜனங்களுக்குள்ளாக எழுப்புதல் உண்டாக ಮೊದಲು வேண்டும். ಸಭೆಯ ಜನರೊಳಗೆ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕು. எப்பொழுது இங்க எழுப்புதல் உண்டாகிறதோ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೋ வெளியேயும் எழுப்புதல் உண்டாக ಆಗ போகிறது. ಹೊರಗೆ ಕೂಡ ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கடைசி நொடிகளில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕೊನೆಯ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. எச்சரிக்கையா இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದಗಳನ್ನು ಕೇಳಬೇಕು. வார்த்தை கடினமாக இருக்கலாம். ವಾಕ್ಯವು ಕಠಿಣವಾಗಿರಬಹುದು. ஏன்னா ஊழியக்காரர் எப்பொழுதுமே இதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்கலாம். ಯಾಕೆಂದ್ರೆ ಸೇವಕರು ಯಾವಾಗಲೂ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಎಂದುಕೊಳ್ಳಬಹುದು. நான் வார்த்தைக்கு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೂ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ಕೊನೆಯವರೆಗೂ ನಾನು ಇನ್ನೂ ಉತ್ತಮನಾಗಿರಬೇಕೆಂದು ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் மட்டும் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வார்த்தை கடினமாக இருக்கும். ವಾಕ್ಯವು ಕಠಿಣವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் இந்த கடினமான வார்த்தை நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை செய்து ಈ ಒಂದು ಕಠಿಣವಾದ ಈ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ வருகிற தேவனுடைய கோபத்திலிருந்தும் நம்மை விடுதலை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ಬರುವಂತಹ ದೇವರ ಕೋಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತಹ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அநேக சபைகள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்கள். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறார்கள். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பெருமையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ಹೆಮ್ಮೆಗಳನ್ನು ಪದವಿಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. உண்மையான ஆத்துமாக்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். ನಿಜವಾದ ಆತ್ಮಗಳು ದಾಹದೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படியாக தீர்க்கதரிசனை உரைத்திருக்கிறார். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ನುಡಿದಿದ್ದಾರೆ. வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ பஞ்சம் வரப்போகிறது. ಹಾಗೂ ಬರಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. சாப்பாட்டிற்கு பின்ன தண்ணீருக்கல்ல, ಅದು ನೀರಿಗಾಗಿ ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. தேவனுடைய வார்த்தைக்காக பஞ்சம் வருகிறது. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಬರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. பஞ்சம் வந்து விட்டது. ಆಗಲೇ ಬರ ಬಂದು ಹೋಯಿತು. எங்கே போனாலும் சில இடத்துல மட்டும் தான் உண்மையான தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ನಿಜವಾಗಲೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னும் அநேக இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் செய்யாமல் பிசாசுடைய வார்த்தைகளை பிரசங்கம் செய்து ಇನ್ನು கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವರುಗಳು ಪ್ರಸಂಗ ಮಾಡದೆ ಪಿಶಾಚಿಯ ಬೋಧನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நானும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ನಾನು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நாங்கள் வெறும் சில நாட்கள் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். ಕೆಲವು ದಿವಸಗಳು ಮಾತ್ರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. பரலோகம் நித்தியத்திற்கும் இருக்கும். ಪರಲೋಕವು ನಿತ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. இந்த பூமி அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ಈ ಒಂದು ಭೂಮಿಯು ನಾಶವಾಗುತ್ತಲಿದೆ. நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು. பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಹೋರಾಟಗಳು ಬಂದರೂ ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் ನಾನು ನೀವು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತರಾದರೆ பிரச்சனைகள் வரும், ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ, போராட்டங்கள் வரும், ಹೋರಾಟ ಬರುತ್ತದೆ, எல்லா விதமான உபத்திரவங்கள் வரும். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಉಪದ್ರವಗಳು ಬರುತ್ತದೆ. அந்த உபத்திரவங்கள் மத்தியில நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட ಆ வேண்டும். ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನಾನು ನೀವು ದೇವರಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. யார் இந்த
உபத்திரவங்களை தாங்கி ಯಾರು ಈ ಒಂದು ಉಪದ್ರವಗಳನ್ನು ತಾಳಿಕೊಂಡು மேற்கொள்ளுகிறார்களோ ಅದನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೋ இவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறார்கள். ಇವರುಗಳು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. இன்னும் அநேக ஜனங்கள் ಇನ್ನು ಅನೇಕ ಜನಗಳು இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க போகிறார்கள். ಯೇಸುವಿನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. நான் யார் என்று அறியேன் என்று சொல்லிவிடுவார். ನಾನು ಯಾರೆಂದು ನೀವು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க கூடாது. ಆ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಬಾರದು. ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்க வேண்டும். ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇರಬೇಕು. ஆண்டவர் இந்த ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಜೀವವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಜೀವಿತವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களிடத்தில் இருக்கிற ஒரு காரியங்கள் அது உங்களோடதல்ல. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಅದು ನಿಮ್ಮದು ಅಲ್ಲ. அது ஆண்டவருடைய சுத்த கிருபையாக ಅದು இருக்கிறது. ದೇವರ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. அந்த கிருபையின் தேவனை நீங்கள் நாட வேண்டும். ಆ ಒಂದು ಕೃಪೆಯ ದೇವರನ್ನು ನೀವು அந்த ಬಯಸುವವರಾಗಿರಬೇಕು. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ள ಅದು வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀವು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. அதிகமாக வேதத்தை வாசிக்க ಹೆಚ್ಚಾಗಿ வேண்டும். ವೇದವನ್ನು ಓದಬೇಕು. உலகத்தின் காரியங்களில் ஈடுபடாமல் ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸದೆ ஆண்டவருக்காக வாழ்ந்து ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ ஆண்டவருக்காக பலத்த காரியங்களை செய்ய வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಬಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. ஏனோ தானே என்று சபைக்கு ஒரு வாரம் வந்துவிட்டு ಏನೋ ತಾನೇ ಎಂದು ಸಭೆಗೆ ಒಂದು ವಾರ ಬಂದು ಬಿಟ್ಟು அதற்கு பின்பு நாங்கள் வாழுகிற வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ಅದಾದ ಮೇಲೆ ನಾವು ಏನೋ ಎಂದು ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. இதை செய்தாலும் அவருடைய மகிமைக்காக நீங்கள் செய்ய ಏನೇ வேண்டும். ಮಾಡಿದ್ರೆ ಆತನ ನಾಮದ ಮಹಿಮೆಗಾಗಿ ನೀವು ಮಾಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ಯೇಸು வரப்போகிறார். ಕ್ರಿಸ್ತನು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾರೆ. தேவனுடைய கோபம் இந்த உலகத்தின் மேல் சில நாட்கள் இறங்க போகிறது. ದೇವರ ಕೋಪ ಇನ್ನು ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಕೆಲವು ದಿವಸಗಳು ಇನ್ನು ಇಳಿಯುತ್ತದೆ. ஆண்டவருடைய கோபம் வரப்போகிறது. ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அந்த கோபத்திலிருந்து நீங்கள் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் ಆ என்றால் ಒಂದು ಕೋಪದಿಂದ ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ இயேசுவிடத்தில் நீங்கள் ஓட வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನೀವು ಓಡಬೇಕು. அவர் ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். ಆತನು ರಕ್ಷಣೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னித்து ಪಾಪ ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮೀರುವಿಕೆಯನ್ನು ಕ್ಷಮಿಸಿ நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி ನಮ್ಮನ್ನು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அவருடைய சாயலுக்கு நம்மளை மார்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಆತನ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತಹ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாடுங்கள். ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀವು ಬಯಸಿರಿ. நாட்கள் சமீபமாக ಇದು இருக்கிறது. ಕೆಲಸಗಳು ಸಮೀಪವಾಗಿದೆ. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ಯೇಸು ಬೇಗನೆ ಬರುತ್ತಾನೆ. சபையாக நான் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ಸಭೆಯಾಗಿ ನಾನು ನೀವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ಅನೇಕ ಜನರನ್ನು ನಾವು ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು. எச்சரிக்கையாக இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. மரணம் திருடன் வருவதை போல வருகிறது. ಮರಣವು ಕಳ್ಳನ ಹಾಗೆ ಬರುತ್ತದೆ. ஆண்டவருடைய வருகை திருடன் வருவதை போல இருக்கிறது. ದೇವರ ಬರವಣಿಗೆ ಕೂಡ ಕಳ್ಳನ ಹಾಗೆ ಬರುತ್ತದೆ. இது இரண்டு காரியங்கள் எப்பொழுது சம்பவிக்கிறது நமக்கு தெரியாது. ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ಯಾವಾಗ ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா எல்லா நேரத்திலும் காத்திருந்து விழித்திருந்து இருக்க ಆದರೆ வேண்டும். ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲೂ ಆತನಿಗಾಗಿ ಕಾದಿದ್ದು ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமாய் வாழ்ந்து ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் நான் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿದರೆ ಮಾತ್ರವೇ ನಾವು ನೀವು ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. அவருடைய சித்தத்தை அறிந்து ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். ಆತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ಆಗ ದೇವರು ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதுதான் ஒரு பெரிய பரிசு, ஒரு பெரிய ஆசீர்வாதம். ಅದಕ್ಕಾಗಿ ನಮಗೊಂದು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನ, ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. நித்திய ஜீவனே பெரிய ஆசீர்வாதமாக ನಿತ್ಯ இருக்கிறது. ಜೀವವೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துவே பெரிய ஆசீர்வாதமாக ಯೇಸು இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದ್ದಾರೆ. இந்த ஆசீர்வாதத்தின் தேவனை நீங்கள் நாடுங்கள். ಆ ಆಶೀರ್ವಾದದ ದೇವರನ್ನು ನೀವು ಬಯಸಿರಿ. ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களை பார்த்துக் கொள்வார். ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் சந்திப்பார். ನಿಮಗೆ ಬೇಕಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಸಾಧಿಸುತ್ತಾರೆ. உங்களை பலப்படுத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. இத்தனை மாத காலங்கள் ಇಷ್ಟು ತಿಂಗಳುಗಳು ஆண்டவர் நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಅತಿಶಯವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தி ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಿ அவர்களுக்கு தேவையானதை போஷித்தாரோ ಅವರಿಗೆ ಬೇಕಾದಂತ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸಿದರು, அதை போலவே ஆண்டவரும் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು நமக்கு தேவையான ஆவிக்குரிய உணவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಆತ್ಮಿಕವಾದ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. உலகத்திற்குரிய உணவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಲೋಕದ ರೀತಿಯ ಆಹಾರವನ್ನು ಕೂಡ ಕೊಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் சூசைட் செய்து மறித்து விட்டார்கள். ಎಷ್ಟೋ ಜನಗಳು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸತ್ತು ಹೋದರು. எத்தனையோ பணக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ಎಷ್ಟೋ ಐಶ್ವರ್ಯವಂತರು ಏನಿಲ್ಲದಂತೆ ಆದರು. நான் நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக ನಾನು இருக்கிறது. ನೀವು ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲ ಆಗುತ್ತಿರುವುದು ಆತನ ಶುದ್ಧ
ಕೃಪೆಯಾಗಿದೆ. அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ಆತನಿಗೆ ಉತ್ತಮ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. எல்லாவற்றிலும் அவருக்கு நன்றியை செலுத்துங்கள். ಎಲ್ಲದಲ್ಲೂ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. திருப்பிಕೊಳ್ಳலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. கொலோசியர் 3வது அதிகாரம் ಕೊಲೊಸ್ಸೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5லிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 5ರಿಂದ 9ನೇ ವಚನದವರೆಗೂ ನೋಡೋಣ. கொலோசியர் 3வது அதிகாரம் ಕೊಲೊಸ್ಸೆಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5லிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 5ರಿಂದ 9ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದೋಣ. ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினி வரும். நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் ஒன்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ದೇವರ ಸಂದೇಶದ ಪೀಠಿಗೆ பாவத்தை சாகடியுங்கள். ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿರಿ. Put sin to death. ಆದರೆ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿರಿ. பாவங்களை சாகடிக்க வேண்டும். ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வருகிற வாரத்தில் மத்தேயு இன்னும் 2 வசனம் இருக்கிறது. ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ಒಂದು ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಇನ್ನೂ 2 ವಾಕ್ಯಗಳಿವೆ. அதை நான் பேச போகிறேன். ಅದರ ಕುರಿತಾಗಿ அதற்கு முன்பாக இந்த வார்த்தையை பேச விரும்புகிறேன். ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಲು ಬಯಸುವೆ. ஏன்னா இந்த வார்த்தைக்கு எல்லாம் கனெக்ஷன் இருக்கிறது. ಈ ಒಂದು ಒಂದಕ್ಕೊಂದು ಎಲ್ಲ ವಾಕ್ಯಗಳದು ಜೋಡಿಯಾಗಿದೆ. அப்பொழுது நான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾನು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் பவுல் இப்படியாக சொல்லி ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. நீங்கள் கொலோசியர் 3வது அதிகாரத்திலே ಕೊಲೊಸ್ಸೆಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் 4ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದುವಾಗ அப்பொழுது பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿಂದ ನೀವು ಎದ್ದಿರುವುದಾದರೆ உங்களுடைய மனதையும் ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು உங்களுடைய யோசனைகளையும் ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು பரலோகத்திற்குரிய காரியங்களை நாட வேண்டும் என்று பவுல் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಬಯಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏனென்றால் இந்த சத்திய வார்த்தையை நான் நீங்கள் அறிய வேண்டும். ಈ ಒಂದು ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವಂತ ನಾನು ನೀವು ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ಒಂದು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೇವೆ. ನಾನು ನೀವು ஆவிக்குரிய ரீதியிலே ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ மறுபடியும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. முற்காலத்திலே ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ பாவத்திலே அக்கிரமத்திலே மீறுதல்களிலே மரித்திருந்தோம். ಪಾಪದಲ್ಲಿ ಅಕ್ರಮದಲ್ಲಿ ಮೀರುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೆವು. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார்? ದೇವರು ನಮಗೆ ಏನು ಮಾಡಿದರು? நம்முடைய ஜீவனை நமக்குள்ளாக வைத்தார். ನಮ್ಮ ಜೀವವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟರು. எப்பொழுது அந்த ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்தாரோ ಆ ಜೀವವನ್ನು ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟರು. அப்பொழுது நான் நீங்கள் என்ன செய்தோம்? ಆಗ ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಿದೆವು? ஆண்டவரின் மேலே விசுவாசத்தை வைத்து ದೇವರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟು அவரை பின்தொடர்ந்து நான் நீங்கள் ஆரம்பித்தோம். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಲು ನಾನು ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆವು. அதுதான் மறுபிறப்பு. ಅದೇ ಹೊಸದಾಗಿ ಪುನಃ ಹುಟ್ಟುವುದು. மறுபிறப்பு என்பது ಪುನಃ ಹುಟ್ಟುವುದು ಎನ್ನುವುದು ஆண்டவருடைய கிரியையாக இருக்கிறது. ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. அது மனுஷனுடைய கிரியை அல்ல. ಅದು ಮನುಷ್ಯನ ಕ್ರಿಯೆ ಅಲ್ಲ. ஏனென்றால் மனுஷனுக்குள்ளாக மரணம் இருக்கிறது. ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಮರಣವಿದೆ. மரணம் இருக்கிற மனுஷன் என்ன செய்ய முடியாது? ಮರಣ ಇರುವಂತ ಮನುಷ್ಯನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவன் ஜீவனை உருவாக்க முடியாது. ಜೀವನ ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஜீவனை உருவாக்குகிறவர் யார்? ಜೀವನ ಉಂಟು ಮಾಡುವವರು ಯಾರು? ஆண்டவராக இருக்கிறார். ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை சிருஷ்டித்தவர் யார்? ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು ಯಾರು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அதை போலவே ಹಾಗೆ நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே சிருஷ்டித்துகிறவர் யார் என்றால் ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಿರುವವರು ಯಾರು? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸುವಾಗಿದ್ದಾನೆ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் ಪೌಲನು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ನೀವು ಪುನಃ ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ? 1 கொரிந்தியர் 5:17 இப்படியாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇದ್ದಾನೆ. அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான்.
இருக்கிறான். ಅವನು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದಾನೆ. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போய்விட்டது. ಹಳೆಯದೆಲ್ಲ ಹೊರಟು ಹೋಯಿತು. இப்பொழுது நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ನಾನು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇದ್ದೇವೆ. நான் நீங்கள் புதிய மனிதர்களாக இருக்கிறோம். ನಾನು ನೀವು ಹೊಸ ಮನುಷ್ಯರುಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ನಮಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? மறுபடியும் புதிதாக உண்டாக்கி இருக்கிறார். ಹೊಸದಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. சத்தியத்தை நான் நீங்கள் அறிய வேண்டும். ಈ ಸತ್ಯವನ್ನು ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? ಪೌಲನು ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழிக்கப்பட்டாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರೋ, நான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அழிக்கப்பட்டோம். ನಾನು ನೀವು ಕೂಡ ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟೆವು. கிறிஸ்து எதற்காக அழிக்கப்பட்டார்? ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು? பாவத்திற்காக அழிக்கப்பட்டார். ಪಾಪಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. எப்பொழுது இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக சிலுவையில் அழிக்கப்பட்டாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು, அவருக்குள்ளாக நான் நீங்களும் பாவத்திற்காக அழிக்கப்பட்டோம். ಅವರೊಳಗೆ ನಾನು ನೀವು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟೆವು. இதுதான் சத்தியம் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಇದೇ ಸತ್ಯವೆಂದು ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, ಮಾತ್ರವಲ್ಲ, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? அவரை அடக்கம் பண்ணினார்கள். ಅವರನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿದರು. அப்பொழுது நான் நீங்கள் என்ன ஆகிட்டோம் ನಾನು என்றால், ನೀವು ಏನಾದೆವು? இயேசு கிறிஸ்துவுடன் அடக்கம் பண்ணப்பட்டோம். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕೂಡ ಸಮಾಧಿಯಾದೆವು. சரீரத்திற்குரிய அடக்கம் அல்ல, ಅದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ಒಂದು ಸಮಾಧಿ, ஆவிக்குரிய ரீதியில ಆತ್ಮಿಕವಾದ இது ರೀತಿಯಲ್ಲಿ உண்மையாக நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. எப்பொழுது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಮಾಧಿಯಾದರು, நான் நீங்கள் பழைய வாழ்க்கைக்காக அடக்கம் பண்ணப்பட்டோம். ನೀವು ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಸಮಾಧಿಯಾದೆವು. பழைய பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டோம். ಹಳೆಯ ಪಾಪಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಮಾಧಿಯಾದೆವು. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಆತನು ಪುನಃ ಎದ್ದರು, ஒரு புதிய வாழ்க்கைக்காக ಹೊಸ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ நான் நீங்களும் ನಾನು ನೀವು பழைய வாழ்க்கைக்காக மரித்து ಹಳೆಯ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಸತ್ತು இப்பொழுது புதிய வாழ்வுக்காக மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்ற வார்த்தை ಈಗ சொல்லுகிறது. ಹೊಸ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಪುನಃ ಎದ್ದಿದ್ದೇವೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. மட்டுமல்ல, போலிப்படியாக சொல்லுகிறார். ಪೌಲನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, இப்பொழுது சரீரத்தில் நான் நீங்கள் இங்கே இருக்கிறோம், ಈಗ ಶರೀರದಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಇಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில ಆದರೆ ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ இயேசு இப்பொழுது பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈಗ ತಂದೆಯ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் கிறிஸ்துவுடனே ನಾವು ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಡನೆ பரலோகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತಿದ್ದೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ இது ಹೇಳುತ್ತದೆ. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியம் இல்லையா? ಅದು ಯಾವ ರೀತಿಯ ಆತ್ಮಿಕವಾದ ಸತ್ಯವಲ್ಲ. நான் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ನಾವು ನೀವು ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು அந்த சத்தியத்தை நான் நீங்கள் அபியாசம் செய்ய ಒಂದು வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. அப்பொழுது பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ಪೌಲನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் கிறிஸ்துவுடனே மறுபடியும் எழுந்திருக்கிறீர்கள். ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪುನಃ ಎದ್ದಿದ್ದೀರಾ. இந்த காரணத்தினால ಈ ಕಾರಣದಿಂದ உலகத்திற்குரிய காரியங்களை நாடாமல் ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸಬೇಕು. பரலோகத்திற்குரிய காரியங்களை நீங்கள் நாட வேண்டும். ಪರಲೋಕದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಬಯಸಬೇಕು. நான் நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறோம், ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. அநேக நேரத்தில் அந்நிய ஜனங்களோடு இசைந்து இருக்கிறோம். ಅನೇಕ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅನ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. அப்பொழுது வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் நீங்களும் பாவத்திற்குள்ளாக விழுந்து விடுகிறோம். ನಾನು ನೀವು ಆಗ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. நம்முடைய மாமிசமானது ನಮ್ಮ ಮಾಂಸವಾದದ್ದು எப்பொழுதுமே பாவம் செய்ய தூண்டுகிறது. ಯಾವಾಗಲೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡುವಂತೆ ಅದು ಉತ್ತೇಜನಗೊಳಿಸುತ್ತದೆ. பிசாசானவன் என்ன செய்கிறான்? ಪಿಶಾಚಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? பாவம் செய்யபடி தூண்டுகிறான். ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಅವನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತಾನೆ. பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்க மாட்டான். ಆದರೆ ಪಿಶಾಚಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಅವನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவன் பாவத்தை தூண்டுகிறான். ಅವನು ಪಾಪವನ್ನು ಉತ್ತೇಜನಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆனால் பாவம் செய்வது யார்? ಆದರೆ ಪಾಪ ಮಾಡುವುದು ಯಾರು? நாங்கள். ನಾವೇ. நம்முடைய சொந்த மாமிசம். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಮಾಂಸ. அநேக ஜனங்கள் இப்படியாக சொல்லுவார்கள், ಅನೇಕ ಜನಗಳು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிசாசு எனக்குள்ளாக புகுந்து விட்டு ಪಿಶಾಚಿ ನನ್ನೊಳಗೆ அந்த ಬಂದು பாவம் செய்து வைத்தான். ಆಗ ಪಾಪ ಮಾಡುವಂತೆ ಮಾಡಿಸಿದ. அது தவறான காரியம். ಅದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ. ஏன்னா இந்த மாமிசத்திலே எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. ಮಾಂಸದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು இந்த ಪಾಪಗಳಿದೆ. இருதயத்தின் மூலியமா எத்தனையோ பாவங்கள் புறப்பட்டு வருகிறது. ಹೃದಯದೊಳಗಿಂದ ಎಷ್ಟೊಂದು ಪಾಪಗಳು ಅದು ಹೊರಗೆ ಬರುತ್ತವೆ. அப்பொழுது போய் இந்த கொலாசியர் விசுவாசிக்கு இப்படியாக சொல்லுகிறார், ಅವನು ಕೊಲಸ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள், ನೀವು ಎದ್ದಿದ್ದೀರಾ, நீங்கள் பரலோகத்திற்குரிய காரியங்களை நாட வேண்டும். ಪರಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ உங்களுடைய வாழ்க்கை ನಿಮ್ಮ ಜೀವಿತ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇದೆ. கிறிஸ்துவானவர் ಕ್ರಿಸ್ತನಾದವನು உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. அவர் எப்பொழுது மகிமையிலே வெளிப்பட போகிறாரோ, ಅವನು ಯಾವಾಗ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುತ್ತಾನೋ, நீங்களும் மகிமையிலே வெளிப்பட போகிறீர்கள். ನೀವು ಸಹ ಮಾತ್ರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪ್ರಭಾವದೊಂದಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುತ್ತೀರಾ. நீங்கள் இந்த உலகத்தின் மகிமைக்காக காத்திருக்க கூடாது. ನೀವು ಇಂದು ಲೋಕದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಕಾದಿರಬಾರದು, பரலோகத்தின் மகிமைக்காக காத்திருக்க வேண்டும். ಲೋಕದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಕಾದಿರಬೇಕು. அதுதான் நமக்கு பெரிய பரிசாக இருக்கிறது. ನಮಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿದೆ. நான் நீங்கள் மறுபடியும் உயிர்த்தெழுவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾನು ನೀವು ಪುನಃ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಏಳುತ್ತೇವೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ
ಹೇಳುತ್ತದೆ. நித்திய ஆக்கினைக்கல்ல, ನಿತ್ಯ ದಂಡನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, நித்திய ஜீவனுக்கென்று வார்த்தை சொல்லுகிறது. ಜೀವಕ್ಕಾಗಿ ಎಂದು ವಾಕ್ಯ அந்த ಹೇಳುತ್ತದೆ. நாளிலே நான் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்க ಆ போகிற நாள். ದಿವಸದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾನು ನೀವು ಮುಖಾಮುಖವಾಗಿ ದರ್ಶಿಸುತ್ತೇವೆ. அவரோடு இனிமேல் நித்தியத்திற்கும் நான் நீங்கள் அவரை பார்த்தவரை ஆராதித்துக் கொண்டு அவரோட ஐக்கியத்தில் இருக்க போகிறோம். ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಾ ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತೇವೆ. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ಆಗ ಪೌಲನು இந்த ಹೇಳುತ್ತಾನೆ, காரியங்களின் நிமித்தம் ಈ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? உலகத்திற்கு உரிய காரியங்களை நாடக்கூடாது. ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸಬಾರದು. இன்றைக்கு திருச்சபையானது, ಇದು ದೇವರ ಸಭೆಯಾದ சபைகளுக்குள்ளாக இருக்கிற ஜனங்கள் ಸಭೆಯೊಳಗಿರುವಂತಹ ಜನರು உலகத்திற்கு உரிய காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. இந்த உலகத்துல இன்னும் என்ன செய்யலாம்? ಇನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ಮಾಡೋಣ? எப்படி பணத்தை ಇನ್ನು சம்பாதிக்கலாம்? ಹೇಗೆ ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸೋಣ? இன்னும் எப்படி சுகபோகமான வாழ்க்கை வாழலாம்? ಇನ್ನು ಹೇಗೆ ಇನ್ನು ಸುಖಭೋಗವಾಗಿ ಜೀವಿಸೋಣ? இன்னும் எப்படியாக மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம்? ಇನ್ನು ಹೇಗೆ ಮಾಂಸದ ಇಚ್ಛೆಯನ್ನು ನೆರವೇರಿಸೋಣ? இன்னும் எந்த காரியங்களை வாங்கலாம்? ಇನ್ನು ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಡೆಯೋಣ? எதை விற்கலாம்? ಏನನ್ನು ಮಾರೋಣ? எல்லா உலகத்திற்குரிய காரியங்கள் இவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ಇದೆಲ್ಲ ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಇವರೊಳಗೆ ಇದೆ. இந்த உலகமானது ಲೋಕವಾದದ್ದು அநேக ஜனங்களை இன்றைக்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಜನಗಳನ್ನು ಅದು ಇಂದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಲಿದೆ. நான் நீங்கள் உலகத்தின் ஆளுகைக்குள்ளாக இருந்தால் ನಾನು ನೀನು ಈ ಒಂದು ಲೋಕದ ಆಳ್ವಿಕೆಯೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. பிசாசின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪಿಶಾಚಿ ಒಂದು ಆಳ್ವಿಕೆ ಕೆಳಗೆ ಇದ್ದೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஏனென்றால் வார்த்தை பவுல் இப்படியாக சொல்லுகிறான், ಆದರೆ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பிரபஞ்சத்தின் தேவனானவன் ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರಾದವನು யாரு? ಯಾರು? பிசாசு என்ற வார்த்தை ಪಿಶಾಚಿ சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ. பிசாசானவன் முழு உலகத்தை அவனுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் ಈ கொண்டிருக்கிறான். ಪಿಶಾಚಿಯಾದವನು ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ತನ್ನ ಆಳ್ವಿಕೆಯೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நாம் நீங்கள் எப்பொழுது அதிகமாக உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக இருக்கிறோமோ, ನಾವು ನೀವು ಯಾವಾಗ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಲೋಕದ ಕಾರ್ಯದೊಳಗೆ ಇದ್ದೇವೋ, நான் நீங்கள் உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியாது. ನಾವು ನೀವಾಗ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. பாவத்தை செய்வோம், ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ, சில நாட்கள் அந்த காரியங்களை நாடுவோம். ಅಂದ್ರೆ ಕೆಲವು ದಿವಸಗಳು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸುತ್ತೇವೆ. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி அந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்புகிறக்கூடிய மனுஷனாக ನಿಜವಾದ காணப்படுகிறார். ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು ಆ ಒಂದು ಪಾಪಗಳಿಂದ ಮನಸ್ಸಾಂತರ ಹೊಂದುವವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அப்படி இந்த 5வது வசனத்திலிருந்து ವಚನದಿಂದ மறுபடியுமாய் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ಅವನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, பாவத்தை சாகடியுங்கள், ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ, இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து ಇಲ್ಲ விடும். ಒಂದು ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. நான் நீங்கள் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். ನಾವು ನೀವು ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. நான் நீங்கள் எதற்காக பாவத்தை சாகடிக்க வேண்டும் ನಾವು என்றால், ಯಾತಕ್ಕಾಗಿ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು? அந்த பாவங்களை சாகடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅವನು ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸುವಂತಹ ಬಲವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் நீங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ನಾವು ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಹೇಗೆ ಜಯಿಸಬೇಕು? ஆவியானவரின் மூலமாய் நான் நீங்கள் பாவங்களை மேற்கொள்ள வேண்டும். ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪಾಪಗಳನ್ನು ಜಯಿಸಬೇಕು. நான் நீங்கள் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை வாழும்படியாய் ನಾವು ನೀವು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪುನರುತ್ಥಾನವಾದಂತಹ ಆ ಒಂದು ಜೀವಿತಗಳನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ஆவியானவரை இன்றைக்கு ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಜನಗಳು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். ದೇವರ ಆತ್ಮನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. அப்பொழுது ஒரு கும்பல் ஜனங்கள் அப்படியே சிதறி விழுவார்கள். ಹಾಗೆ ಒಂದು ಗುಂಪು ಜನಗಳು ಹಾಗೆ ಅವರನ್ನು ಚದರಿ ಬೀಳುತ್ತಾರೆ. ஜனங்கள் கத்த ஆரம்பிப்பார்கள். ಜನಗಳು ಕೂಗಲು எத்தனையோ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. காரியங்களை செய்ய போகிறார்கள். ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. பரிசுத்த ஆவியன் யாருக்குள்ளாக இருக்கிறார்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾರೊಳಗೆ ಇದ್ದಾರೆ? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿವಸದಲ್ಲಿ ஆவியானவர் உள்ளே வந்து விட்டார். ದೇವರ ಆತ್ಮನ ಒಳಗೆ ಬಂದು அவர் ಬಿಟ್ಟರು. மறுபடியும் இங்கிருந்து வெளியே போய்விட்டு ಆತನು ಪುನಃ ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗಿ மறுபடியும் பரலோகத்திலிருந்து இறங்கி வர மாட்டார். ಪುನಃ ಆತನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವುದಿಲ್ಲ. இயேசு சொன்னார், ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು நான் ಹೇಳಿದರು, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் நித்தியத்திற்கும் உங்களோட இருப்பார். ಅವರು ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. வாடி பரிசுத்த ஆவியானவர் வந்து ಒಂದು விட்டார். ಸಾರಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದರೆ அவர் மறுபடியும் வெளியே போக மாட்டார். ಅವರು ಪುನಃ ಹೊರಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ಯಾಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நாங்கள் கடைசியாக ரட்சிக்கப்பட போகிறோம் என்று ನಾವು ಕೊನೆಯದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತೇವೆ ಎಂದು ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை ஒரு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಮುದ್ರೆಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நான் நீங்கள் இந்த காரியங்களை அறிய வேண்டும். ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾನು ನೀವು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அப்பொழுது பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ಆಗ ಪೌಲನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் பாவத்தை சாகடியுங்கள், ನೀವು ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿರಿ, இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து விடும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಪಾಪ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. அப்படிப்பட்ட ஒரு 10 விதமான பாவங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ 10 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மறுபடியும் இதை சொல்லுகிறேன், ಪುನಃ ಇದನ್ನೇ ಹೇಳುವೆ, இந்த பாவங்கள் எல்லாம் வெளியே இல்லை, ಇದೆಲ್ಲ ಪಾಪಗಳು ಹೊರಗೆ ಇಲ್ಲ. எனக்குள்ளாக உனக்குள்ளாக இந்த பாவங்கள் இருக்கிறது. ನನ್ನೊಳಗೆ ನಿನ್ನೊಳಗೆ ಈ ಒಂದು ಪಾಪಗಳಿದೆ. அப்பொழுது பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಏನು ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ? நாளும் நான் நீங்கள் மாமிசத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ಪ್ರತಿದಿನವೂ ನಾನು ನೀವು ಇಂದು ಮಾಂಸಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. மாமிசத்தின்
ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு நாளும் விசுவாசியான நான் நீங்கள் யுத்தத்திலே இருக்கிறோம். ಪ್ರತಿದಿನವೂ ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ನೀವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. எந்த யுத்தத்திலே இருக்கிறோம்? ಯಾವ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ? பாவம் என்கிற யுத்தத்திலே இருக்கிறோம். ಪಾಪ ಎಂಬ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. பிசாசுடனே யுத்தத்திலே இருக்கிறோம். ಪಿಶಾಚಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நான் நீங்கள் இப்பொழுது பார்க்கல இல்லை. நான் நீங்கள் இப்பொழுது பார்க்கல இல்லை. ಅಂದ್ರೆ ಒಂದು ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஏதோ சந்தோஷமாக இருந்து டான்ஸ் ஆடி வாழுவதற்காக, ಸಂತೋಷವಾಗಿ ಇದ್ದು ಅಂದ್ರೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಗಳನ್ನು ಆಡಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು நீங்கள் போரிலே இருக்கிறோம். ನಾವು ಈಗ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. நான் நீங்கள் யுத்தத்திலே இருக்கிறோம். ನಾವು ನೀವು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. யுத்தத்திலே இருக்கிற நான் நீங்கள் ಯುದ್ಧದಲ್ಲಿರುವಂತ ನಾನು ನೀವು எப்பொழுதுமே விழித்திருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಎಚ್ಚರಿಕೆ. ஆயுதங்கள் எப்பொழுதுமே நம்முடைய கரங்களிலே இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஏனென்றால் எதிரி எப்படி வருகிறான் என்று நமக்கு தெரியாது. ಎದುರಿ ಹೇಗೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பாவம் தான் நம்மளுடைய எதிரியாக இருக்கிறது. ಪಾಪ ನಮ್ಮ ಎದುರಿಯಾಗಿದೆ. பாவம் எப்படி வேணாலும் வரும். ಪಾಪ ಹೇಗಾದರೂ ಬರಬಹುದು. ஆனால் நான் நீங்கள் ಆದರೆ ನಾನು ನೀವು காத்திருக்க வேண்டும். ನಾವು ಕಾದಿರಬೇಕು. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் என்றால், வருகிற மகிமையை நீங்கள் காண போகிறீர்கள். ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕಾಣುತ್ತೀರಾ. அந்த மகிமைக்குள்ளாக நீங்களும் ಆ ಮಹಿಮೆಯೊಳಗೆ ನೀವು அனுபவிக்க போகிறீர்கள். அந்த ಮಹಿಮೆಯನ್ನು ನೀವು ಕೂಡ ಅನುಭವಿಸುತ್ತೀರಾ. இந்த காரணத்தினாலே, ಈ ಕಾರಣದಿಂದ நீங்கள் கிறிஸ்துவுடனே மரித்த காரணத்தினாலே, ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಮರಣ ಹೊಂದಿದ ಕಾರಣದಿಂದ, கிறிஸ்துவுடனே மறுபடியும் எழுந்த காரணத்தினாலே ಪುನಃ ನೀವು ಎದ್ದಿದ್ದರಿಂದ பாவங்களை சாகடியுங்க என்று பவுல் ಪಾಪಗಳನ್ನು சொல்கிறார். ಸಾಯಿಸಿದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. யார் உண்மையாக பாவங்களை கடைசி வரைக்கும் சாகடிக்கிறார்களோ ಯಾರು ನಿಜವಾಗಲೂ ಕೊನೆಯವರೆಗೂ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಾರೆ இவர்கள் மட்டும்தான் உண்மையான விசுவாசிகள். ಇವರುಗಳು ಮಾತ್ರವೇ ನಿಜವಾದ ஒரு ವಿಶ್ವಾಸಿಗಳು. விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನು ಮಾಡಬೇಕು. பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡಬೇಕು. சில நேரம் நாங்கள் என்ன செய்து விடுகிறோம்? ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? பாவங்களை விழுந்து விடுகிறோம். ಪಾಪಗಳಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೇವೆ. சோர்ந்து போய் விடுகிறோம். ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் நமக்கு பலம் தருகிற தேவனாக ಆದರೆ இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பாவமானது நம்மளை முழுவதுமாய் ஆளுகை செய்ய முடியாது. ಆ ಪಾಪ ಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் அந்த பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪಾಪಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பவுலுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ಅವರು ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்கள் உலகத்திற்குரிய காரியங்களை நாடாமல் ನೀವು ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸದೆ உங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? ನಿಮ್ಮ ಗಮನವೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಇರಬೇಕು? பரலோகத்திலே இருக்க வேண்டும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. பரலோகத்தின் காரியங்களை நாடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ಪರಲೋಕದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸಲಿ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. இப்போ உலகத்திற்குரிய காரியங்கள் என்னவென்று ಆಗ ಈ ಒಂದು ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯ ಏನೆಂದು பவுல் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಅವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. வாசிக்கலாம் 5வது வசனத்தை. ಐದನೇ ವಚನ. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், போகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை அழித்து போடுங்கள். ಭೂ ಸಂಬಂಧವಾಗಿರುವಂತ ಈ ಒಂದು ಭಾವಗಳನ್ನು ನೀವು ದೂರ ಮಾಡಿರಿ. உலகத்திற்குரிய காரியங்களை ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು அழித்து போடுங்கள். ನಾಶ ಮಾಡಿರಿ. இந்த உலகத்திற்குரிய காரியம் என்ன இருக்கிறது? ಈ ಒಂದು ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ಏನಾಗಿದೆ? 5வது வசனத்தில் 5 விதமான பாவங்களை குறித்து பவுல் பேசுகிறார். 5ನೇ ವಚನದಲ್ಲಿ 5 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மறுபடியும் 8வது வசனத்தில் 5 விதமான பாவங்களை குறித்து பவுல் பேசுகிறார். ಪುನಃ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ 5 ವಿಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இதுதான் உலகத்திற்குரிய காரியங்களாக இருக்கிறது. ಈ ಒಂದು ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையில ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இன்னும் அநேக இடத்தில் இன்னும் அநேக விதமான பாவங்கள் இருக்கிறது. ಇನ್ನೂ ಅನೇಕ ವಿಧವಾದ ಪಾಪಗಳಿದೆ. இதெல்லாம் என்னவாக இருக்கிறது? ಏನಾಗಿದೆ? உலகத்திற்குரிய காரியங்களாக ಇದು இருக்கிறது. ಲೋಕದ ರೀತಿಯ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் ஆண்டவரால் மறுபடியும் பிறக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். ದೇವರಿಂದ ಪುನಃ ಹುಟ್ಟಿದಂತ ಒಂದು ಜನಗಳಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ನೀವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் கிறிஸ்துவுடன் அடிக்கப்பட்டீர்கள். ನೀವು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. அவரோடு மறுபடியும் உயிர் தெழுந்தீர்கள். ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಪುನಃ ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿತವಾಗಿದ್ದೀರಿ. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನೀವು ಇದ್ದೀರಾ. அவர் மகிமையில வெளிப்படுக போகிற நேரத்தில் ಆದರೂ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುವಂತ ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ நீங்களும் மகிமையில வெளிப்பட போகிறீர்கள் என்று பவுல் ನೀವು பேசுகிறார். ಕೂಡ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗುತ್ತೀರಿ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த மகிமையை நான் நீங்கள் அனுபவிக்க போகிறோம். ಈ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ನೀವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. அந்த மகிமையை நான் நீங்கள் வருகிற நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையில காண ಆ போகிறோம். ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ பாவங்களை சாகடியுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಿ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இரண்டாவது காரணம் இருக்கிறது. ಎರಡನೆಯದು 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார் பவுல், 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಪೌಲನು, இப்படிப்பட்ட காரியங்களை யார் செய்கிறார்களோ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರು ಮಾಡುತ್ತಾರೋ இவர்களின் மேல தேவனுடைய கோபம் வருகிறது என்று
சொல்லுகிறது. ಇವರ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்படிப்பட்ட பாவங்களில் யார் ஈடுபட்டு ಈ ಒಂದು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಯಾರು ಭಾಗವಹಿಸಿ இப்படிப்பட்ட பாவங்களை யார் அபியாசம் செய்கிறார்களோ ಈ ಪಾಪಗಳನ್ನು ಯಾರು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾರೋ இந்த பாவத்தின் நிமித்தம் ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ பாவிகளின் மேலே தேவனுடைய கோபம் வரப்போகிறது. ಪಾಪಿಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. அப்ப நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿಯಬೇಕು. அப்பொழுது 5வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ಪೌಲನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, அந்த பவுல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார். ಅಲ್ಲಿ ಪೌಲನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் ஆண்டவரோட மரித்து விட்டோம். ನಾವು ನೀವು ದೇವರ ಜೊತೆ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೇವೆ. இப்பொழுது நீங்கள் ಅಂದ್ರೆ ಈಗ ನಾನು கிறிஸ்துவுடனே ஒன்றாக இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದೇವೆ. இந்த காரணத்தினாலே ಕಾರಣದಿಂದ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த உலகத்திலே ಲೋಕದಲ್ಲಿ கிறிஸ்துவுடனே நடக்க வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು. கிறிஸ்துவை போல நடக்க ಕ್ರಿಸ್ತನ வேண்டும். ಹಾಗೆ ನಡೆಯಬೇಕು. அவருடைய சாயலுக்கு நாங்கள் மாறுபட வேண்டும் என்று ಅವರ ಸಾರೂಪ್ಯಕ್ಕೆ ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕೆಂದು ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ನಾವು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. நீங்களும் இந்த உலகத்திற்கு மரித்து விட்டோம். ನಾನು ನೀವು ಈ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಸತ್ತು ಹೋದೆವು. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மரித்து ಈ விட்டோம். ಲೋಕದ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸತ್ತು ಹೋದೆವು. இந்த காரணத்தின் நிமித்தம் ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ நீங்கள் பாவங்களை சாகடிக்க வேண்டும். ನಾವು ನೀವು ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. அந்நிய ஜனங்கள் பாவங்களை சாகடிக்க முடியாது. ಅನ್ಯ ಜನರು ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் அவர்கள் பாவங்களிலேயே மரித்திருக்கிறார்கள். ಜನರು ಪಾಪದಲ್ಲೇ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. பாவங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಪಾಪದಲ್ಲಿಯೇ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் சுவிசேஷம் என்பது ಸುವಾರ್ತೆ ಎನ್ನುವುದು ஆண்டவர் நம்மளை அவருடைய கோபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ದೇವರ ಕೋಪದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்முடைய மாமிசத்தின் கிரியைகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ಮಾಂಸದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கி ಈ இருக்கிறார். ಲೋಕದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிசாசின் கிரியைகளிலிருந்து எங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ಪಿಶಾಚದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 ಯೋಹಾನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 8ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, யார் பாவம் செய்கிறார்களோ ಯಾರು ಪಾಪ ಮಾಡುತ್ತಾರೋ அவர் பிசாசினாலே ಅವರು உண்டாயிருக்கிறார்கள். ಪಿಶಾಚಿನಿಂದ ಉಂಟಾಗಿದ್ದಾನೆ. ஏனென்றால் அவன் ஆதியிலிருந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಆದಿಯಿಂದಲೂ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கவே ಅವನು ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಾಶ ಮಾಡುವಂತೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ಯೇಸು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದನು. அப்பொழுது பிசாசின் ஆளுகையை ಪಿಶಾಚ ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? நம்முடைய வாழ்க்கையை உடைத்திருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿದ್ದಾರೆ. நாங்கள் எதற்காக பாவங்களை சாகடிக்க வேண்டும் என்றால் ನಾವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದರೆ முதலாவது காரியம் ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். ನಮಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾದನು. அவருடைய ரத்தமானது ಅವರ ರಕ್ತವಾದ சகல பாவங்களை சுத்திகரிக்கிற ரத்தமாக இருக்கிறது. ಸಕಲ ಪಾಪಗಳನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವಂತ ರಕ್ತವಾಗಿದೆ. கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் 20வது வசனம் ಕೊಲೊಸ್ಸೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಓದ್ಬೇಡ್ರಿ ಹೇಳ್ರಿ. கொலோசியர் 1:14-20 ಒಂದು ಅಂದ್ರೆ ಕೊಲೊಸ್ಸೆಯ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ 20ನೇ ವಚನ. இரண்டாவது காரியம் நீங்கள் எதற்காக பாவங்களை சாகடிக்க வேண்டும் என்றால் ಎರಡನೇದಾಗಿ ಪಾಪಗಳನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಾಯಿಸಬೇಕು? இப்பொழுது விசுவாசத்தின் மூலமாய் ಈಗ ವಿಶ್ವಾಸದ ಮೂಲಕ நீங்கள் ஆண்டவரிடமே வந்திருக்கிறோம். ನಾವು ನೀವು ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. நீங்கள் பாவத்திற்காக மரித்திருக்கிறோம். ನಾವು ನೀವು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತಿದ್ದೇವೆ. அவரோடு அடக்கம் பண்ணியிருக்கிறோம் என்று ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಸಮಾಧಿಯಾಗಿದ್ದೇವೆ. கொலோசியர் 2:12வது வசனம் சொல்லுகிறது. 2:12ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. மூன்றாவது காரியம் எதற்காக நீங்கள் பாவத்தை சாகடிக்க வேண்டும் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾವು ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದರೆ இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ದೇವರ ಪುನರುತ್ಥಾನದ ಒಂದು ಶಕ್ತಿ ನಮಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಲಿದೆ. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ஆவியானவர் எப்படி மரித்தவரிலிருந்து எழுப்பினாரோ ದೇವರಾತ್ಮನು ಹೇಗೆ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸಿದರೋ அதே ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ಅದೇ ದೇವರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ಅದೇ ದೇವರಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் சத்துருவின் கிரியைகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ನೀವು ಒಂದು ಶತ್ರುವಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಜಯಿಸಿದ್ದೇವೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ அது ಹೇಳುತ್ತದೆ. கொலோசியர் 2:15 இருக்கிறது. ಕೊಲೊಸ್ಸೆ 2:15 ಇದೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நான்காவது காரியம் நீங்கள் எதற்காக பாவங்களை சாகடிக்க வேண்டும் ನಾಲ್ಕನೇ என்றால் ಕಾರ್ಯ ನಾವು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕೆಂದರೆ வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? சத்துருவின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி ಶತ್ರುವಿನ ರಾಜ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ இப்பொழுது தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மளை சேர்த்திருக்கிறார். ಈಗ ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಕುಮಾರನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. இது 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே இருக்கிறது. ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದೆ. இந்த காரணத்தினாலே ಈ ಕಾರಣದಿಂದ நான் நீங்களும் பாவங்களை சாகடிக்க ನಾವು வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு ದೇವರು ஒரு ಕ್ರೈಸ್ತರಿಗೆ புதிய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். ಹೊಸ ಸ್ವಭಾವವನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சுபாவத்தை நீங்கள் தரித்துக் கொண்டு ಆ வாழ ಸ್ವಭಾವವನ್ನು வேண்டும். ನಾವು ನೀವು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಬೇಕು. வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பழைய மனிதனை கழட்டி போட்டு ಹಳೆಯ ಮನುಷ್ಯನನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿ புதிய மனிதனை தரித்துக் கொண்டு வாழுங்கள் என்று வார்த்தை ಹೊಸ சொல்லுகிறது. ಮನುಷ್ಯನನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಜೀವಿಸಿರಿ. பழைய மனுஷன் மரித்து விட்டான். ಹಳೆಯ ಮನುಷ್ಯನು ಸತ್ತು ಹೋದ. ஆனால் அந்த
நான் நீங்கள் இந்த மாமிசத்தில் இருக்கிற காரணத்தினாலே ನಾನು ನೀವು ಈ ಒಂದು ಮಾಂಸದಲ್ಲಿರುವಂತ ಕಾರಣದಿಂದ அந்த பழைய மனிதனுடைய கிரியை நமக்குள்ளாக நடக்கிறது. ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. பழைய மனிதனுடைய கிரியைகள் என்னவாக இருக்கிறது? ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಕ್ರಿಯೆಗಳು ಏನಾಗಿದೆ? பாவங்களாக இருக்கிறது. ಪಾಪಗಳಾಗಿದೆ. ஆனால் ஒரு புதிய மனிதனுடைய கிரியை என்னவாக இருக்கிறது? ಹೊಸ ಮನುಷ್ಯನ ಕ್ರಿಯೆಗಳು ಅದು ಏನಾಗಿದೆ? தேவனுடைய நீதியின் காரியங்களாக இருக்கிறது. ದೇವರ ನೀತಿಯ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, புதிய நேச்சரை தரித்து, ನೀವು ಹೊಸ ಸ್ವಭಾವಗಳನ್ನು இந்த ಧರಿಸಿಕೊಂಡು புதிய சுபாவத்தை நீங்கள் தரித்து ನೂತನ ಸ್ವಭಾವಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை வாழுவதென்பது ಪುನರುತ್ಥಾನದ ಜೀವಿತ ಜೀವಿಸುವುದು பாவங்களை சாகடிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸುವಂತಹ ಜೀವಿತವಾಗಿದೆ. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:6 சொல்லுகிறார். ಅದನ್ನು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ರೋಮಪುರ 6:6 ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் இப்பொழுது உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ದೇವರು ಈಗ ನಿಮ್ಮನ್ನು ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கு அடிமை அல்ல, ಈಗ ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಲ್ಲ, தேவனுடைய நீதிக்காக நீங்கள் அடிமைகளாக ದೇವರ இருக்கிறீர்கள். ನೀತಿಗಾಗಿ ನೀವು ಈಗ ಗುಲಾಮರುಗಳಾಗಿದ್ದೀರಾ. விசுவாசிகள் யாருடைய அடிமை? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾರಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ? கிறிஸ்துவினுடைய அடிமைகள், ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ದಾಸರು, அவருடைய நீதிக்கு அடிமைகள். ಆತನ ನೀತಿಗೆ ದಾಸರು. அவிசுவாசிகள் யாருடைய அடிமைகள்? ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಅವರುಗಳು ಯಾರಿಗೆ ಅವರು ದಾಸರುಗಳಾಗಿದ್ದಾರೆ? பிசாசின் அடிமையாக இருக்கிறார்கள், ಪಿಶಾಚಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ, பாவத்தின் அடிமைகளாக இருக்கிறார்கள். ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ನಮ್ಮನ್ನು இருக்கிறார். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ இது ಮಾಡಿದ್ದಾನೆ. சந்தோஷமான செய்தி இல்லையா? ಇದು ಸಂತೋಷವಾದ ಒಂದು ಸುದ್ದಿ ಅಲ್ವಾ? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வார்த்தை ಪಾಪ சொல்லுகிறது. ಮಾಡುವಂತ ಆತ್ಮ ಸತ್ತ ಸಾಯ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இப்படிப்பட்ட வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ அவர்களின் மேலே தேவனுடைய கோபம் இருக்கிறது என்று வார்த்தை ಈ சொல்லுகிறது. ರೀತಿಯಾಗಿ ಯಾರು ಜೀವಿಸುತ್ತಾರೋ ಅವರ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಇರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು இந்த ಮಾಡಬೇಕು? சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು ಮಾತ್ರವಲ್ಲ, இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், ಯೇಸು ನನಗಾಗಿ நான் ಮಾಡಿದ கிறிஸ்துவுடன் அடிக்கப்பட்டிருக்கிறேன், ಜೊತೆಲಿ நான் அவரோடு அடக்கம் ಅವರ பண்ணப்பட்டிருக்கிறேன், ಜೊತೆ ನಾನು ಸಮಾಧಿಯಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், ನಾನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎದ್ದಿದ್ದೇನೆ. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ಈಗ என்று ನಾನು சொல்வதல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದು இதை ಮಾತ್ರವಲ್ಲ, ஒரு நாளும் அபியாசத்திற்குள்ளாக கொண்டு வர ಇದನ್ನು வேண்டும். ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಅಭ್ಯಾಸಗಳಿಗೆ ಕೊಂಡು ಬರಬೇಕು. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? அவரை குறித்து அறியும்படியாய், ಆತನ ಕುರಿತು ತಿಳಿಯುವಂತೆ, அவருடைய சித்தத்தை அறியும்படியாய், ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿಯುವಂತೆ, அவருடைய சித்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நடைமுறையில கொண்டு வர வேண்டும். ಅದನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆಯಬೇಕು. நடைமுறையில கொண்டு வருவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವನು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನು. பிசாசுக்கு நம்மளோட சத்தியம் அதிகமாக தெரியும். ಹಾಗೂ ಪಿಶಾಚಿಗೆ ನಮಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಸತ್ಯ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು. அவன் 6000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து ಅವನು கொண்டிருக்கிறான். 6000 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅವನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவனுக்கு தெரியாத வசனம் இல்லை, ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳೇ ಇಲ್ಲ, அவனுக்கு தெரியாத பிரசங்கமும் இல்லை, ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರುವ ಪ್ರಸಂಗವೂ ಇಲ್ಲ, ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ, அவனுக்குள்ளாக கீழ்ப்படிதலும் இல்லை. ಅವನಿಗೆ ವಿಧೇಯತೆಯೂ ಇಲ್ಲ. இன்றைக்கு அநேகருக்குள்ளாக பிசாசின் விசுவாசம் இருக்கிறது. ಈಗ ಅನೇಕರಿಗೆ ಪಿಶಾಚಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸವಿದೆ. யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். ಯಾಕೋಬನು ಅದನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. இவர்கள் பிசாசு என்ன செய்கிறதா? ಪಿಶಾಚಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ஆண்டவர் ஒருவர் என்று விசுவாசித்து ದೇವರು ಒಬ್ಬರೆಂದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ஆண்டவரை பார்த்து நடங்குகிறது. ದೇವರು ನೋಡಿ ನಡುಗುತ್ತದೆ. ஆனால் இன்றைக்கு ಅನೇக விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். ಅದರಿಂದ ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಗಳು ಆಗಿದ್ದಾರೆ. அவர்கள் விசுவாசிகள் அல்ல, பேர் கிறிஸ்தவர்கள். ಅವರುಗಳ ವಿಶ್ವಾಸಗಳೆಲ್ಲ ಅವರುಗಳ ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರುಗಳು. சத்தியத்தை அறிவார்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುತ್ತಾರೆ, சத்திய வார்த்தைகளை கேட்பார்கள், ಸತ್ಯವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனால் நடைமுறையில கொண்டு வர மாட்டார்கள். ಆದ್ರೆ ಅವರು ತಮ್ಮ ದಿನನಿತ್ಯದ ಒಂದು ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ಅದು ಸತ್ತು ಹೋದ ವಿಶ್ವಾಸ. கிரியை இல்லாத விசுவாசம் பிசாசினுடைய விசுவாசம். ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ಅದು ಪಿಶಾಚಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಆಗ ಪೌಲನಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ನಾನು ನೀವು நடைமுறையில ಅದನ್ನು ನಾವು ದಿನವೂ ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾ நீங்கள் பாவங்களை சாகடிக்க வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. பாவங்களை நீங்கள் சாகடிக்க வேண்டும். ಪಾಪಗಳನ್ನು ನೀವು ಸಾಯಿಸಬೇಕು. இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து விடும். ಇಲ್ಲದ್ರೆ ಪಾಪ ನಿಮ್ಮನ್ನು ಸಾಯಿಸುತ್ತದೆ. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? ஒரு நாளும் பாவத்திற்கு விரோதமாய் போராட வேண்டும். ನೀವು ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ಹೋರಾಡಬೇಕು. மாமிசத்தின் கிரியைகளுக்கு விரோதமாய் நீங்கள் நிற்க வேண்டும். ಮಾಂಸಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ಮಾಂಸದ ಕ್ರಿಯೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀವು ನಿಲ್ಲಬೇಕು. நீங்கள் ஆவியானவருடைய உதவியை நாட ನಾವು வேண்டும். ನೀವು ದೇವರ ಸಹಾಯವನ್ನು ಬಯಸಬೇಕು. இந்த பாவத்தை சாகடிப்பது என்பது ಈ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸುವುದು நம்மளால முடியாத காரியம். ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. திருப்பிக்கலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸಿ ரோமர் 8:13 வாசிக்கலாம். ರೋಮರ್ 8:13 ಓದೋಣ. ரோமர் 8:13. ರೋಮಾಪುರ 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். மாமிசத்தின் பிரகாரமாய் வாழ்ந்தால் ನೀವು ಮಾಂಸ
ಮಾಂಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಾದರೆ மரிப்பீர்கள். ಸಾಯುತ್ತೀರಾ. ஆனால் ஆவியானவரின் மூலமாய் ಆತ್ಮನಿಂದ ದೇಹದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು பாவத்தின் கிரியைகளை நீங்கள் சாகடித்தால் ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೀವು ಸಾಯಿಸುವುದಾದರೆ நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಜೀವಿಸುತ್ತೀರಾ ಎಂದು ವಾಕ್ಯ அப்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? பாவங்களை சாகடிக்கும்படியாய், ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸುವಂತೆ. அவர்கள் ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ? ஏனோ தான் என்று ஒரு வார்த்தை ஜெபித்து விட்டு ಏನೋ ತಾನೇ ಏನೋ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ஆவியானவரை பாவத்தை மேற்கொள்ள வைக்குங்கள் என்று கேட்பதல்ல. ದೇವರ ಆತ್ಮನೇ ಪಾಪಗಳನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳುವುದಲ್ಲ. இடத்துல ஜெபிக்க வேண்டும். ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. நீங்கள் ஆவியானவரின் மூலமாய் பாவங்களை ஜெயிக்க வேண்டும். ನಾನು ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸಬೇಕು. ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ? நம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನು ಕಾರ್ಯ வார்த்தை ಮಾಡುತ್ತಾರೆ. இல்லாம ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ವಾಕ್ಯ ಇಲ್ಲದೆ ದೇವರ ಆತ್ಮನ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப ஆவியானவருடைய வெப்பன் என்னவாக இருக்கிறது? ದೇವರ ಆತ್ಮನ ಒಂದು ಆಯುಧ ಏನಾಗಿದೆ? அவருடைய ஆயுதம் என்னவாக இருக்கிறது? ಆಯುಧ ಏನಾಗಿದೆ? தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இந்த வார்த்தையின் மூலமாய், ವಾಕ್ಯದ ಮೂಲಕ, ஆவியானவரின் உதவியின் மூலமாய் ದೇವರ ಆತ್ಮನ ಸಹಾಯದ ಮೂಲಕ பாவத்தை சாகடிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெளிவாக ಪಾಪವನ್ನು சொல்லுகிறார். ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ನಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. செகரியா 4:6 இப்படியாக இருக்கிறது. ಸೆಕೆರಿಯ 6:4 ಹೀಗೆ ಇದೆ. பலத்தினாலும் அல்ல, ಬಲದಿಂದಲೂ ಅಲ್ಲ, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். ಕರ್ತನ ಆತ್ಮದಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆவியானவரின் மூலமாய் ದೇವರ ಆತ್ಮನ ಮೂಲಕ எல்லாம் சாத்தியம். ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. பாவங்களை ஜெயிக்க ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುವಂತೆ பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நமக்கு தேவை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವು ನಮಗೆ ಬೇಕು. அதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு அவசியமாக ನಮಗೆ ದೇವರ இருக்கிறது. ವಾಕ್ಯ ನಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. நீங்கள் வார்த்தை படிக்காமல் இருந்தால் ವಾಕ್ಯವನ್ನು ಓದದೇ ಇದ್ದರೆ பிசாசு உங்களை மேற்கொண்டு விடுவான். ಪಿಶಾಚಿನನ್ನು ಜಯಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியாது. ಪಿಶಾಚನ್ನು ಜಯಿಸಲು தேவனுடைய ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. வார்த்தை என்பது ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ மிகவும் அவசியமாக இருக்கிறது. ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯಿರಿ. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. குமாரன் விடுதலையாக்கினார். ಕುಮಾರನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ மெய்யான விடுதலை. ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. குமாரன் எப்படி நம்மளை விடுதலையாக்குகிறார்? ಕುಮಾರನು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய வார்த்தையின் மூலமாய். ಅವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ உங்களுடைய வாழ்க்கையில ನಿಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ஆவியானவருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள்? ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತೀರೋ? கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತೀರೋ? ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், ಏನೊಂದು ಅಧ್ಯಾಯ ಓದಿ அந்த அதிகாரம் வாசித்து விட்டு மறந்து விடுகிறோம். ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಓದಿ ಹಾಗೆ ಮರೆತು இல்ல, ಬಿಡುತ್ತೇವೆ. தேவனுடைய வார்த்தை மனப்பாடம் பண்ணுவதில்லை. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮನಪಾಠ ಮಾಡಬೇಕು. அந்த வார்த்தை தியானம் ಆ செய்வதில்லை. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏனோ தான் என்று படித்து விட்டு ಏನೋ ತಾನೆಂದು ಓದಿಬಿಟ್ಟು சில பேருக்கு சில பேர் எத்தனையோ அதிகாரத்தை வாசிப்பார்கள். ಹೆಸರುಗಳು ಎಷ್ಟೊಂದು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದುತ್ತಾರೆ. அத்தனை அதிகாரம் வாசித்து விட்டு ஒன்றுமே தெரியாமல் ಅಷ್ಟು இருப்பார்கள். ಅಧ್ಯಾಯ ಓದಿದರೂ ಕೂಡ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುತ್ತಾರೆ. நீங்கள் ஒரு வார்த்தை வாசித்தாலும் ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿದರೆ அதை ஒரு அவர் வாசிக்கணும். ಅದು 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಓದಿ. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? ದೇವರೇನು ಮಾಡ್ತಾನೆ? நமக்கு அநேக காரியங்களை இந்த வார்த்தை மூலமா கற்றுக் கொடுப்பார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆ ಒಂದು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮಗೆ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. அதற்காக தேவையான காரியங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಪ್ಪನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ನಮಗೆ ಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. வார்த்தை எதற்காக வாசிக்கிறோம்? ವಾಕ್ಯವನ್ನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಓದುತ್ತೇವೆ? ஆண்டவருடைய சத்தியத்தை அறியும்படியா. ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಯುವಂತೆ. அந்த சத்தியத்தை அறிந்து ಆ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು அந்த சத்தியத்தை நீங்கள் அபியாசம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை. ಆ ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಾಗ ನಿಮಗೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ. அப்ப பவுல் சொல்லுகிறார், ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, நீங்கள் பாவத்திற்காக மரித்திருக்கிறீர்கள். ನೀವು ಪಾಪಕ್ಕಾಗಿ ಸತ್ತಿದ್ದೀರಿ. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ಅದನ್ನು ನೀವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இதை உங்களுடைய நடைமுறையில நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ಅದನ್ನು ನೀವು ಕೈಗೊಂಡು ಪ್ರತಿನಿತ್ಯ ನಡೆಯಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லா விதமான கெட்ட குணாதிசயங்களை, ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕೆಟ್ಟ ಗುಣಾತಿಶಯಗಳು, எல்லா விதமான கெட்ட கிரியைகளை, ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕೆಟ್ಟ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು, உலகத்தின் சுபாவங்கள், உலகத்தின் கிரியைகளை ಲೋಕದ ಸ್ವಭಾವಗಳನ್ನು, ಲೋಕದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು நீங்கள் சாகடிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ನೀವು ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ. பழைய மனுஷன், பழைய கிரியைகள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. ಹಳೆಯ ಮನುಷ್ಯನ ಹಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬಾರದು. புதிய மனுஷன் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். ಹೊಸ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. இல்லை, இந்த பாவத்திற்கு விரோதமாய் போர் என்பது ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಒಂದು ಯುದ್ಧ ಎನ್ನುವುದು விசுவாசிகளுக்கு புதுசல்ல. ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೊಸದಲ್ಲ. அந்த பாவம் வேண்டாம் என்று தான் நான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ಆ வந்தோம். ಪಾಪ ಬೇಡ ಎಂದು ನಾವು ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದೆವು. அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ಆ வந்திருக்கிறோம். ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಬೇಕೆಂದು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அந்த விடுதலை தேடி வந்த நான் நீங்கள் ನಾವು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಬಯಸಬಂದಂತ ನಾನು ನೀವುಗಳು எப்படி அந்த பாவத்திற்குள்ளாக வாழ முடியும்? ಯಾವಾಗ ಅದೇ ಪಾಪದೊಳಗೆ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯ? அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் நீங்கள் புதிய ಸೃಷ್ಟಿಗಳಾக இருக்கிறோம். ನಾವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆ. இன்னும் இந்த பாவமான சரீரத்திலே இருக்கிறோம்.
ಇನ್ನು ಈ ಒಂದು ಪಾಪದ ಶರೀರದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. இந்த காரணத்தின் நிமித்தம் ಈ ಕಾರಣದ ನಿಮಿತ್ತ நீங்கள் பாவங்களை சாகடிக்க வேண்டும் ನಾನು என்று ನೀವು பவுல் ಪಾಪಗಳನ್ನು சொல்கிறார். ಸಾಯಿಸಬೇಕೆಂದು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. இன்னும் ಅನೇಕ இடத்துல நீங்கள் வார்த்தைகளை வாசித்தீர்கள் என்றால் ಅನೇಕ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಿದ್ದಾರೆ. இதை எழுதிக் கொள்ளுங்கள், வீட்டிலே போய் வாசியுங்கள். ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಿ, ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥಿಯರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம், 9ರಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೆ, கலாத்தியர் 5வது அதிகாரம் ಗಲಾತ್ಯರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம், 19ರಿಂದ 23 ವಚನ, இப்பொழுது ரோமர் 1வது அதிகாரம் ಈಗ ರೋಮಾಪುರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 29லிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 29ರಿಂದ 32ವರೆಗೆ ನಾವು ಈಗ ನೋಡೋಣ. ரோமர் 1வது அதிகாரம் ರೋಮಾಪುರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 29வது வசனத்திலிருந்து 29ನೇ ವಚನದಿಂದ 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 32 ವಚನದವರೆಗೆ ನೋಡೋಣ. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் மோகத்தினாலும் பொருளாசையினாலும் நிறையப்பட்டு ஆ. பொறாமையினாலும் பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் ஆ. நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களின் மேல் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் ஆ. தேவ பகைஞருமாய் ஆ. துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய் ஆ. அகந்தை உள்ளவர்களுமாய் ஆ. வீம்புக்காரருமாய் ஆ. பொல்லாதவைகளை யோசித்து ஆ. பிணைக்கிறவர்களுமாய் ஆ. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் ம். உணர்வில்லாதவர்களுமாய் ஆ. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் ஆ. ஸ்வபாவ அன்பில்லாதவர்களுமாய் ஆ. இணங்காதவர்களுமாய் ம். இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆ. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று மரணத்திற்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள் என்றே தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5ನೇ ವಚನ ನೋಡೋಣ. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்பொழுது பவுல் என்ன சொல்லியிருக்கிறார்? இப்படிப்பட்ட பாவங்களிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களின் மேலே தேவனுடைய கோபம் வரப்போகிறது. அது மட்டுமல்ல, யார் இந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாள் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? யார் பாவங்களை செய்து பாவங்களை குமித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மேலே தேவனுடைய கோபம் இறங்குகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது பவுல் நமக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பாவங்களின் நிமித்தம் தேவனுடைய கோபம் வருகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்தில் வருகிறது. இந்த காரணத்தினால விசுவாசிகளான நீங்கள் பாவங்களை சாகடிக்க வேண்டும் என்று பவுல் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை சாகடிக்க வேண்டும். அப்பொழுது பவுல் கொலோசியர் 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே 5 விதமான பாவங்களை குறித்து பேசுகிறார். 5 விதமான உலகத்திற்குரிய பாவங்களை குறித்து பேசுகிறார். 5 விதமான மாம்சத்தின் கிரியைகளை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் யாருக்குள்ளாக இருக்கிறது? நமக்குள்ளாக இருக்கிறது, உலகத்திற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இந்த பாவங்களை மேற்கொண்டு வாழும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ நாம் நீங்களே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தம் இதாக இருக்கிறது, நீங்கள் அசுத்தத்தை வெறுத்து தள்ளிவிட்டு
ಆಧರಿಸಿ பரிசுத்தத்தை நாட வேண்டும் என்று ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸಬೇಕೆಂದು ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கென்று அழைக்கவில்லை, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಶುದ್ಧಕ್ಕೆಂದು ಕರೆಯಲಿಲ್ಲ, பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். ಅಶುದ್ಧಕ್ಕೆಂದು ಕರೆದಿದ್ದಾನೆ. நம்முடைய அழைப்பு பரிசுத்தமான அழைப்பாக இருக்கிறது. ಕರೆಯು ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಕರೆಯಾಗಿದೆ. பரிசுத்தத்திற்கென்று அழைப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆಂದು ಕರೆದಿದ್ದಾರೆಂದು ದೇವರು ನಮಗೆ ಹೆಸರನ್ನು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பரிசுத்த வாழ்விற்காக நான் நீங்களும் ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧದ ಜೀವನಕ್ಕಾಗಿ ನಾನು ನೀನು நாட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಬಯಸಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ அந்த ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்தத்தை நான் நீங்கள் தேட வேண்டும். ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಾನು ನೀನು ಹುಡುಕಬೇಕು. அந்த பரிசுத்தத்தை நான் நீங்கள் அபியாசம் செய்ய ಆ வேண்டும். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಾನು ನೀವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಬೇಕು. அந்த பரிசுத்தத்திற்கான தேவையான காரியங்கள் எல்லாம் கிறிஸ்து செய்து முடித்து ಆ விட்டார். ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆ ಬೇಕಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நான் நீங்கள் நடைமுறையில கொண்டு வர வேண்டும். ಆದರೆ ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವನ್ನು ನಾವು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಅದನ್ನು ದಿನನಿತ್ಯದಲ್ಲಿ ಕೈಗೊಂಡು ನಾವು ಅದನ್ನು ನಡೆಯಬೇಕು. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நம்மளுடைய ನಮ್ಮ யோசனைகளில் பரிசுத்தம் இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ நம்முடைய ಇರಬೇಕು. பேச்சுகளிலே பரிசுத்தம் இருக்க ನಮ್ಮ வேண்டும். ಮಾತುಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಇರಬೇಕು. நம்முடைய நடைமுறையில பரிசுத்தம் இருக்க ನಮ್ಮ வேண்டும். ನಡವಳಿಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧವಿರಬೇಕು. இந்த பரிசுத்தத்திற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ಈ ಪರಿಶುದ್ಧಕ್ಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ. இப்பொழுது முதலாவது பாவத்தை பார்க்க போகிறோம். ಈಗ ಮೊದಲ ಪಾಪವನ್ನು ನೋಡೋಣ. முதலாவது என்ன இருக்கிறது அப்படிங்களே? ಮೊದಲು ಏನಿದೆ? அநியாயம், கொலாசியர் 3:5 விபச்சாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಮಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಪೌಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த விபச்சார பாவத்தை நான் நீங்கள் சாகடிக்க ಈ வேண்டும். ವಿಚಾರ ಪಾಪ ನಾನು ಸಾಯಿಸಬೇಕು. இதை இயேசு கிறிஸ்து அருமையாக மலை பிரசங்கையிலே போதித்திருக்கிறார். ಯೇಸುಕ್ರಿಸ್ತನು ಇದನ್ನು ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಬೋಧಿಸಿದ್ದಾನೆ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ವಿಚಾರ ಮಾಡಬೇಡ. விபச்சாரம் செய்கிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாவான் என்ற வார்த்தை ವಿಚಾರ சொல்லுகிறது. ಮಾಡುವವರು ಅವರು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ ಎಂದು அது ವಾಕ್ಯ மட்டுமல்ல, ஒரு ஸ்திரீயையாவது ஒரு புருஷனையாவது யார் இச்சையோடு பார்க்கின்றார்களோ ನೋಡುತ್ತಾರೋ இவர்கள் அவரோட விபச்சாரம் செய்து விட்டார் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಅವರೊಂದಿಗೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப பவுலிಗೆ முதலாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் ಪೌಲನಿಗೆ ಮೊದಲು ನೋಡುತ್ತಾರೆ. விபச்சாரத்தை குறித்து பேசுகிறார். ವ್ಯಭಿಚಾರ ಕುರಿತಾಗಿ அங்கே ಮಾತಾಡುತ್ತಾರೆ. விபச்சாரத்தை மட்டும் குறித்து பவுல் சொல்லவில்லை. ವ್ಯಭಿಚಾರ ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರ ಪೌಲ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. எல்லா விதமான அந்த விபச்சாரத்தின் பாவங்களை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். ವ್ಯಭಿಚಾರದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இந்த கிரேக்க மொழியில ಅಂದ್ರೆ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಥವಿದೆ. அதுக்கு வேற ஒரு வேர்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ಇನ್ನೊಂದು ಒಂದು ಪದವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தையில ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ எல்லா விதமான பாலியல் பாவங்கள் அடங்கி ಆ இருக்கிறது. ವಿಧವಾದ ಈ ಒಂದು ಲೈಂಗಿಕ ಇಚ್ಛೆಯ ಪಾಪಗಳು ಅದರಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. அப்பொழுது பவுலானவர் ಪೌಲನಾದವರು விபச்சாரத்தை குறித்து மட்டும் பேசவில்லை, ವ್ಯಭಿಚಾರದ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. எல்லா விதமான அசுத்த பாவங்களை குறித்து ಎಲ್ಲ பேசுகிறார். ವಿಧವಾದ ಅಶುದ್ಧ ಪಾಪಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಈ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ இந்த ಹೇಳ್ತಾರೆ. விபச்சாரத்துக்கு நான் உங்களுக்கு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ವ್ಯಭಿಚಾರಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಂದು ಅರ್ಥವನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. யார் கல்யாணத்திற்கு வெளியாக ಯಾರು ಒಂದು ಮದುವೆಗೆ ಹೊರಗೆ பாவங்களில் ஈடுபடுகிறார்களோ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೋ அவர்கள் விபச்சாரக்காரர்கள். ಅವರುಗಳು ವ್ಯಭಿಚಾರಕಾರರು. வேசித்தனம் செய்கிறவர்கள் யார்? ವೇಷತನ ಮಾಡುವವರಿಗೆ கல்யாணம் ஆகாமல் ಮದುವೆಯಾಗದೆ யார் அந்த பாவங்களில் ஈடுபடுகிறார்களோ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. இவர்கள் வேசித்தனம் செய்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರುಗಳು ವೇಷತನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ அது ಹೇಳ್ತದೆ. மட்டுமல்ல, அது மாத்திரமல்ல. இன்னைக்கு ஆண் வந்து திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ಇಂದು ಪುರುಷರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஸ்திரீகள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ಸ್ತ್ರೀಯರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இதெல்லாம் பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. நீங்கள் பழைய ஏற்பாடு வாசித்துக் கொண்டு வந்தீர்கள் ನೀವು என்றால் ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೀವು ಓದುತ್ತಾ ಬಂದಿದ್ದೀರಿ. இப்படிப்பட்ட பாவங்களின் மேலே ಇಂಥ ಪಾಪದ ಮೇಲೆ ஆண்டவருடைய கோபம் தெளிவாக இறங்கி விட்டது. ದೇವರ ಕೋಪ ಇಳಿತು. ஆண்டவர் இமீடியட்டாவே ஜனங்கள் அழித்து விட்டார். ದೇವರು ತಕ್ಷಣ ಜನಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರು. ஆனா புதிய ஏற்பாடில் ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹಾಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சாகடிப்பார். ದೇವರು ಸಾಯಿಸುತ್ತಾನೆ. சரீரத்திற்குரிய மரணத்தை கொடுக்கிறார். ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಾದ ಮರಣ ಕೊಡುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿವಸಗಳಲ್ಲಿ அவருடைய கோபம் பயங்கரமாக இறங்கும் என்ற வார்த்தை ಅವರ சொல்லுகிறது. ಕೋಪ ಭಯಂಕರವಾಗಿ ಇಳಿತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. நித்தியத்திற்கும் ஆண்டவருடைய கோபம் அவர்களின் மேல் அந்த பாவத்தின் நிமித்தம் இருக்கும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ನಿತ್ಯಕ್ಕೂ ದೇವರ ಕೋಪ ಒಂದು ಪಾಪಗಳ ಮೇಲೆ ಇರ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்பொழுது பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? எல்லா விதமான அசுத்தமான பாலியல் பாவங்களிலிருந்து ಅಶುದ್ಧವಾದ ಲೈಂಗಿಕ ಪಾಪಗಳಿಗೆ நாம் நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும் ನಾನು என்ற வார்த்தை ಬಿಟ್ಟು சொல்லுகிறது. ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அது மட்டுமல்ல, லாஸ்ட்க்கு படியாக சொல்லினேன், ಅದು ಮಾತ್ರ ನಾನು ಕೊನೆಯವರೆಗೆ ಹೇಳಿದೆ. அசுத்தமான காரியங்களை பார்ப்பதும் பாவம், ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದು ಪಾಪ. அது விபச்சார வேசித்தனமாக இருக்கிறது. ಅದು ವ್ಯಭಿಚಾರ ವೇಷತನವಾಗಿದೆ. ஒரு இமேஜ் வந்து ஒரு போட்டோவை வந்து நம்ம இச்சையோடு பார்த்தால் ಅದರ ಒಂದು ಚಿತ್ರಗಳನ್ನು ನಾವು ಇಚ್ಛೆಯಿಂದ ನೋಡುವುದಲ್ಲ. அதுக்கு ஒரு பாவம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅದಕ್ಕೆ ಪಾಪ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்பொழுது பவுல் நமக்கு என்ன சொல்லுகிறார்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிற
காரணத்தினாலே ಸೃಷ್ಟಿಯಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದ இந்த பாவத்தை சாகடியுங்கள். ಈ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿರಿ. விபச்சாரம் என்கிற பாவத்திலிருந்து ವ್ಯಭಿಚಾರ ಎಂಬ ಪಾಪದಿಂದ நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் 15ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದುವುದಾದರೆ அநேக அவிசுவாசிகள் ಅನೇಕ ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ரட்சிக்கப்பட்டு சபைகளுக்குள்ளாக வந்தார்கள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸಭೆಯೊಳಗೆ ಬಂದರು. அப்பொழுது அங்க என்ன பிரசங்கம் செய்தார் என்றால் ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಏನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட அசுத்தமான பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ 1 ಹೇಳ್ತದೆ. கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 ಕೊರಿಂಥ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. 2ನೇ ವಚನ ಹೀಗೆ ಇದೆ. எல்லா விதமான வேசித்தனத்திலிருந்து விட்டு விலகி ஓடுங்கள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಜಾರತ್ವಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿರಿ. இங்கிலீஷ்ல இப்படியாக இருக்கிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೀಗೆ ಇದೆ. Flee immorality. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿರಿ. அதை விட்டு ஓடு. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நான் என்னை விட்டு விலக ஓட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த ಪಾಪಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஏனென்றால் ஆண்டவர் என்னையும் உன்னை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. பரிசுத்தவான்களாகி நான் நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களில் ஈடுபடலாமா? ಪರಿಶುದ್ಧವಂತರಾದಂತ ನಾನು ನಿಮ್ಮ ಈ ಒಂದು ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಹುದು. ஈடுபடக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಭಾಗವಹಿಸಬಾರದೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗಾಗಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟನು. நம்முடைய ஒரு பாவத்தை சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்தார். ನಮ್ಮ ಒಂದೊಂದು ಪಾಪವನ್ನು ನಮ್ಮ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவர் ಹೊತ್ತುಕೊಂಡನು. சுமந்த காரணத்தினாலே ಹೊತ್ತುಕೊಂಡ ಕಾರಣ அவர் அடிக்கப்பட்ட காரணத்தினாலே ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದ அவ்விதமான பாவங்களை நான் நீங்கள் வெறுக்க வேண்டும். ಯಾವುದಾದ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ನೀವು ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು. இரண்டாவது பாவத்தை குறித்து பார்க்க போகிறோம். ಎರಡನೇ ಪಾಪದ ಕುರಿತಾಗಿ ನೋಡೋಣ. அசுத்தம். அசுத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. அசுத்தம் என்பது ஒரு பாவமாக இருக்கிறது. ಅದು ಪಾಪವಾಗಿದೆ. அசுத்தம் என்றால் என்ன? ಅಶುದ್ಧ ಎಂದರೆ ಏನು? எது அசிங்கமாக இருக்கிறதோ ಯಾವುದು ಅಸಹ್ಯವಾಗಿದೆ இல்லை, நானும் நீங்கள் என்ன செய்கிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? அசிங்கமான காரியங்களை மனதிலே யோசிக்கிறோம். ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாங்கள் எதை யோசிக்கிறோமோ ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಏನನ್ನು அது ಯೋಚಿಸುತ್ತೇವೆ? அசுத்தம் அசிங்கம் என்று வார்த்தை ಅದು சொல்லுகிறது. ಅಶುದ್ಧ ಅಸಹ್ಯ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இது விபச்சாரம் என்பது ವಿಚಾರ ಏನು? வெளிப்பிரகாரமாய் ஒரு மனுஷன் செய்வது. ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ಮನುಷ್ಯ ஆனால் ಮಾಡುವುದು. அசுத்தம் என்பது அசுத்தம் என்பது ஒரு மனுஷன் அவருடைய மனதிலே இருதயத்திலே செய்யக்கூடிய பாவமாக ಮನುಷ್ಯನ இருக்கிறது. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾಡುವಂತ ಪಾಪವಾಗಿದೆ. நான் நேற்று ஒரு மனுஷனை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಅವರ ಬಗ್ಗೆ ಓದುತ್ತಿದ್ದೆ. அவர் பேர் செயின்ட் ஆண்டனி என்று சொல்லி. ಅವರ ಹೆಸರು ಸೈಂಟ್ ಆಂಟೋನಿ ಎಂದು. அப்ப இந்த மனுஷன் பார்த்தீர்கள் என்றால் ಮನುಷ್ಯನ ನೋಡುವುದಾದರೆ எகிப்தில ஒரு டெசர்ட்டுக்கு போய்விட்டார். வனாந்திரத்துக்குள்ளாக போய்விட்டார். ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಒಂದು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋದರು. இவர் எதற்காக போய்விட்டார் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋದರು? பாவங்களிலே ஈடுபடக்கூடாது என்று. ಪಾಪಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬಾರದು. அவருக்கு இருந்த எல்லா சொத்தை விட்டுவிட்டு ಅವರಿಗೆ ಎಲ್ಲ ಸ್ವತ್ತುಗಳನ್ನು பேர் புகழ் பெருமை எல்லாம் விட்டுவிட்டு ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಎಲ್ಲ ಪದವಿಯನ್ನು ಬಿಟ್ಟು 35 வருடம் அவர் வனாந்தரத்திலே இருந்தார். 35 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವರು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರು. ஆனாலும் அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லினார். ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಮಾತಾಡಿದರು. இந்த உலகத்திற்கு வெளியே நான் இருக்க வேண்டும் என்ற வனாந்தரத்துக்கு ಈ போய்விட்டேன். ಲೋಕದವರೆಗೆ ಇರಬೇಕೆಂದು ನಾನು ಒಂದು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋದೆ. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் எனக்குள்ளாக இருக்கிறது. ಆದರೆ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳು ನನ್ನೊಳಗೆ ಇದೆ. அந்த பாவங்கள் என்னுடைய மனதிற்குள்ளாக வருகிறது. ಆ ಪಾಪ ನನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಬರುತ್ತದೆ. அசுத்தமான காரியம் நான் வெளிப்பிரகாரமே செய்யவில்லை. ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊರಗಿನ ನೋಟದಲ್ಲಿ ஆனால் ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. என் மனதிலே எப்பொழுதுமே அசுத்தம் வருகிறது. ಅದು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಅಶುದ್ಧ ಬರುತ್ತದೆ. அது பாவம் செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது. ಪಾಪ ಮಾಡಬೇಕೆಂದು ಅದು ನನ್ನನ್ನು ಉತ್ತೇಜನಗೊಳಿಸುತ್ತದೆ. சரியான சாப்பாடு இல்ல அவருக்கு. ಸರಿಯಾದ ಆಹಾರವಿಲ್ಲ. அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் ಅದಕ್ಕೆ ಅವರು ಅಂದುಕೊಂಡ ಆ ರೀತಿಯಾದ ಜೀವನ அவர் ನಡೆಸಿದ್ದಾರೆ. பரிசுத்தவான் என்று. ಅವರು ಪರಿಶುದ್ಧವಂತರೇ ಎಂದು. ஆனால் ಆದರೆ வார்த்தை சொல்லுகிறது ಹೇಳುತ್ತದೆ ஆண்டவர் ದೇವರು நம்மளை எதற்காக வைத்திருக்கிறார்? ಯಾತಕ್ಕಾಗಿ இந்த இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று நம்மளை வைத்திருக்கிறார். ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ஜனங்களுக்கு ஒரு ಕರೆದಿದ್ದಾನೆ. சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ಜನಗಳಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕೆಂದು ಕರೆದಿದ್ದಾನೆ. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், ನೀವು ಬೆಳಕಾಗಿ நீங்கள் ಇದ್ದೀರಾ. உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு நம்மளை பார்த்து சொல்லினார். ಉಪ್ಪಾಗಿದ್ದೀರನೇ ಯೇಸು ಹೇಳಿದರು. நாங்கள் இந்த உலகத்திற்கு சேர்ந்தவர்கள் அல்ல, ಲೋಕಕ್ಕೆ ಸೇರಿದವರಲ್ಲ. ஆனால் இந்த உலகத்திலே தான் இருக்க ನಾವು வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರಬೇಕು. நான் நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿದ್ದೇವೆ. பரிசுத்தவான்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பாவிகளோடு வாழ வேண்டும். ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿದ್ದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அப்ப நான் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய்விட்டால் நான் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று வார்த்தை சொல்லவில்லை. ನಾವು ನೀವು ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೆ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಜಯಿಸುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இந்த பாவமானது எங்கே இருக்கிறது? ಪಾಪವಾದದ್ದು ಎಲ್ಲಿದೆ? நம்முடைய மனதிலே இருக்கிறது, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ நம்முடைய சிந்தனைகளிலே இருக்கிறது. ಚಿಂತನೆಗಳಲ್ಲಿ ಇದೆ. இந்த சிந்தனைகள் பரிசுத்தப்பட வேண்டும். ಚಿಂತನೆಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು. இந்த சிந்தனையில் வருகிற பாவங்களை ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಪಾಪಗಳು நான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ನಾನು ಜಯಿಸಬೇಕು. எத்தனையோ சமயத்திலே ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ வெளிப்பிரகாரமாய் வருகிற பாவங்களை பார்த்து ಹೊರಗಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬರುವ ಪಾಪಗಳನ್ನು ನೋಡಿ சில நேரம் மேற்கொண்டு ஓடி விடுகிறோம். ಹಾಗೂ ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು ನಾವು ನೋಡಿ ಓಡುತ್ತೇವೆ. ஆனால் நம்முடைய சிந்தனைகளிலே வருகிற பாவங்களை ಹಾಗೂ ನಮ್ಮ
ಚಿಂತನೆಗಳಲ್ಲಿ ಬರುವಂತ ಪಾಪಗಳು ನಾನು நீங்கள் மேற்கொள்ளாமல் ನಾವು இருக்கிறோம், ಜಯಿಸದೇ ಇದ್ದೇವೆ, அதை சாகடிக்காமல் இருக்கிறோம். ಸಾಯಿಸದೇ ಇದ್ದೇವೆ. ஆனால் நான் நீங்கள் திடன் கொள்ள ನಾವು வேண்டும். ದೃಢವಾಗಿರಬೇಕು. அந்த பாவங்களின் மேல நாங்கள் நீங்கள் வெற்றி பெறும்படியாய் ಆ ಒಂದು ಪಾಪದ ಮೇಲೆ ನಾವು ನೀವು ಜಯವನ್ನು ಬಂದೇವೆ. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த மனதிலே ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ எப்பொழுது நாங்கள் எம்டியாக இருக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ಬರಿದಾಗಿರುತ್ತೇವೆ, எப்பொழுது வெறுமையாக இருக்கிறோமோ, ಯಾವಾಗ ಬರಿದಾಗಿರುತ್ತೇವೆ, அப்பொழுது அசுத்தமான காரியங்கள் நிரம்பும். ಆಗ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯ ತುಂಬುತ್ತದೆ. நான் நீங்கள் பிஸியாக இருக்க வேண்டும். ನಾವು ನೀವು ಬಾಳದ ದೇವರ ಒಳಗೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಅವಸರದಲ್ಲಿ ಇರಬೇಕು. உலகத்தார்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ಲೋಕದವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, empty mind is the devil's workshop. ನಮ್ಮ ಬರಿದಾದ ಒಂದು ಮನಸ್ಸಿದ್ದರೆ ಅದು ಒಂದು ಕೋತಿ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. ஓதியாகல்ல, empty mind is a devil's workshop. ಅದು ಪಿಶಾಚಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಾಗಿರುತ್ತದೆ. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಅದು ಬರಿದಾಗಿರುವಾಗ ಅದು ಪಿಶಾಚಿಯಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಾನೆ. இல்ல பிசாசு என்ன செய்கிறான்? பிசாசு என்ன எல்லா பண்ணுகிறான்? விதமான உலகத்தின் காரியங்களை, எல்லா விதமான லோகದ எல்லா ಕಾರ್ಯ, விதமான அசுத்தமான எல்லா காரியங்களை, ವಿಧವಾದ ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನು, மாமிசமும் எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை யோசிக்கும். ಮಾಂಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನು அந்த ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. நேரத்தில் என்ன செய்ய ಆ வேண்டும்? ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? வார்த்தையினால் நம்முடைய மனதை நிரப்ப வேண்டும். ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ತುಂಬಿಸಬೇಕು. தேவனுடைய வார்த்தை நம்மளை ஆளுகை செய்ய ದೇವರ வேண்டும். ವಾಕ್ಯ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. அப்பொழுது பவுல் சொல்கிறார், இரண்டாவது காரியம், ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಎರಡನೇ ಕಾರ್ಯ, நாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? எல்லா விதமான அசுத்தத்தை சாகடிக்க ಎಲ್ಲ வேண்டும். ವಿಧವಾದ ಅಶುದ್ಧವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. இல்லையா? இந்த பாலியல் பாவம் வந்து பார்த்தீர்கள் என்றால் முதலாவது எங்கே வருகிறது? ಲೈಂಗಿಕವಾದ ಒಂದು ಪಾಪಗಳು ಮೊದಲು ಎಲ್ಲಿ ಅದು ಬರುತ್ತದೆ? நம்முடைய மனதிற்குள்ளாக வருகிறது, ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ, நம்முடைய யோசனைகளுக்குள்ளாக வருகிறது. ಯೋಚನೆಗಳಿಗೆ ಬರುತ್ತದೆ. எப்பொழுது யோசனைக்குள்ளாக வருகிறதோ ನಮ್ಮ ಯೋಚನೆಗಳಿಗೆ ಬರುತ್ತದೆ. அதற்கு பின்னும் மனுஷன் அதை செயலிலே கொண்டு வருகிறான். ಆದ ಮೇಲೆ ಮನುಷ್ಯನ ಅದನ್ನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ಕೊಂಡು அந்த ಬರ್ತಾನೆ. பாவத்தை அவன் செயலிலே கொண்டு வருகிறான். ಆ ಪಾಪವನ್ನು ಕಾರ್ಯರೂಪದಲ್ಲಿ ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஆனால் நானும் நீங்களும் ஆண்டவருக்குரிய காரியங்களை யோசித்து ನೀವು ದೇವರಿಗೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ, தேவனுடைய நீதியின் காரியம் நம்முடைய மனதிற்குள்ளாக வெளிப்பட ದೇವರ வேண்டும். ನೀತಿಯ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ಅದು ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಒಳಗಿಂದ ಆತನು அப்ப ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. முதலாவது பவுல் எதை சாகடிக்க சொல்லுகிறார்? ಆಗ ಪೌಲನು ಯಾವುದನ್ನು ಸಾಯಿಸುವಂತ ಹೇಳ್ತಾರೆ? முதலாவது விபச்சாரம், ಮೊದಲು ವ್ಯಭಿಚಾರ, இரண்டாவது ಎರಡನೆಯದು அசுத்தம். ಅಶುದ್ಧ. அசுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். ಅಶುದ್ಧವನ್ನು ಜಯಿಸಬೇಕು. வெளிப்பிரகாரமாய் மட்டுமல்ல, ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಮಾತ್ರ நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும். ನಮ್ಮ ಹೃದಯ ತೊಳೆಯಲ್ಪಡಬೇಕು. நம்முடைய மனது வந்து பார்த்தீர்கள் ನಮ್ಮ என்றால் ಮನಸ್ಸನ್ನು அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. அதுவும் பரிசுத்தமாக இருக்க ಅದು வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. இப்ப நெக்ஸ்ட் மூன்றாவது பாவத்தை குறித்து பார்க்கலாம். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡೋಣ, மோகம். மோகம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இது மோகம் என்பது வந்து பார்த்தீர்கள் என்றால் ದುರಾಸೆಯನ್ನು ನೋಡುವಾಗ மோகம் ಮೋಹ, மோகம் ಬೇರೆ. மோகம் வந்து பாலியலுக்குரிய பாவமாக இருக்கிறது. ಈ ಒಂದು ಮೋಹ ಅನ್ನೋದು ಕೂಡ ಅದು ಒಂದು ಲೈಂಗಿಕವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. இதே ஒரு மனுஷனானவன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ஒரு ஸ்திரீயின் மேல் மோகமாய் இருப்பான். ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮೇಲೆ ஒரு ಮೋಹವಾಗಿರ್ತಾನೆ. ஸ்திரீயானவள் ಸ್ತ್ರೀಯಾದವಳು ஒரு மனுஷனின் மேல ಒಬ್ಬ மோகமாய் ಮನುಷ್ಯನ இருப்பாள். ಮೇಲೆ ಕೋಪವಾಗಿರ್ತಾನೆ. இது மோகம் என்பது ಈ ಒಂದು ಕಾಮಾಭಿಲಾಷೆ ஒரு அசுத்தமான பாவமாக இருக்கிறது. ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. அப்ப இது என்ன செய்ய தூண்டுகிறது? ಇದು ಏನು ಮಾಡಲಿ ಇದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡುತ್ತದೆ, பாவம் செய்ய தூண்டுகிறது. ಪಾಪ ಮಾಡಲು ಪ್ರೋತ್ಸಾಹ அப்பொழுது ಮಾಡುತ್ತದೆ. வந்து பார்த்தீர்கள் என்றால் ಅದು ನೋಡುವುದಾದರೆ அவருக்குள்ளாக இருந்து ಅವರೊಳಗಿಂದ அசுத்தமான காரியங்கள் வெளிப்பட்டு வருகிறது. ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. அவருடைய செயல்களை மாற்றி விடப்படுகிறது. ಅವನ ಕಾರ್ಯಗಳೇ ಅದು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இது அந்த மோகம் என்பது உள்ளுக்குள்ளாக வருகிறது. ಕಾಮಾಭಿಲಾಷೆ ಅನ್ನೋದು ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಒಳಗಿಂದ ಬರುತ್ತದೆ. அதற்கு பின்பு என்ன ஆகிறது ಆದ என்றால் ಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? அவருடைய பிஹேவியரை மாற்றி விடுகிறது அந்த பாவம். ಅವನ ಕಾರ್ಯಗಳೇ ಅದು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ ಈ ಒಂದು ಕಾಮಾಭಿಲಾಷೆ. அப்பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? இப்படிப்பட்ட அசுத்தமான பாவத்தை சாகடியுங்கள், ಇಂಥದ ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಿ, இப்படிப்பட்ட அசுத்தமான பாவங்களை மேற்கொள்ளுங்கள் என்று ಅಶುದ್ಧವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಜಯಿಸಿರಿ ಎಂದು பவுல் நமக்கு தெளிவாக பேசுகிறார். ಅವನು ನಮಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நான்காவது பாவத்தை பார்க்கலாம். ನಾಲ್ಕನೇ ಪಾಪ ನೋಡೋಣ, துரிச்சை. துரிச்சை. ದುರಾಸೆ. இல்ல துரிச்சை, ದುರಾಸೆ, துராசை. ದುರಾಸೆ இது ஒரு பாவமாக ಇದು இருக்கிறது. ಒಂದು ಪಾಪ. இந்த துராசை என்றால் என்ன? ದುರಾಸೆ ಎಂದರೆ ಏನು? எல்லா விதமான பாவங்களை குறித்து பேசுகிறது. ಅಡ್ಡವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. எது நம்ம அதிகமாக விரும்புகிறோமோ, ಯಾವುದನ್ನು ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಬಯಸುತ್ತೇವೆ, அதிகமாய் வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, இது பாவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இல்லையா? இது யாக்கோபு 1:14 வசனத்தை வாசிக்கலாம். ಯಾಕೋಬು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப இந்த துரிச்சை என்பது ಈ ದುರಾಸೆ எல்லா விதமான துரிச்சைகளை குறித்து பேசுகிறது.
பேசுகிறது. எல்லா விதமான துராசைಗಳನ್ನು பணத்தின் மேலே ஆசை, ಹಣದ ಮೇಲೆ ಆಸೆ, பொருளின் மேல ஆசை, ವಸ್ತುವಿನ ಮೇಲೆ ಆಸೆ, எல்லா விதமான ஆசைகளை குறித்து பேசுகிறது. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಆಸೆಗಳನ್ನು ಕುರಿತು ஆனால் இங்கே வந்து பார்த்தீர்கள் என்றால் ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡುವುದಾದರೆ இங்கே வந்து செக்சுவல் டெம்ப்டேஷனை குறித்து பேசுகிறது. ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಲೈಂಗಿಕವಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ. இது வந்து எங்க செய்கிறது? முதலாவது ಮೊದಲು ಇದು ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ? பாவம் எங்கே கர்ப்பம் தரிக்கிறது? ಪಾಪ ಇಲ್ಲಿ ಗರ್ಭಧರಿಸುತ್ತದೆ. முதலாவது மனதிலே. ಮೊದಲು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. யாக்கோபு அதைத்தான் சொல்லுகிறார். ಯಾಕೋಬ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. வெளியே இருந்து பாவ டெம்ப்டேஷன் வருகிறது. ಹೊರಗಿಂದ ಒಂದು ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ. அது எங்க வந்து உருவாகுகிறது என்றால் ಅದು ಎಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ? மனுஷனுடைய மனதிலே. ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. அதற்கு பின்பு என்ன ஆகிறது? ಆಮೇಲೆ ಏನಾಗುತ್ತದೆ? அவன் செயலிலே கொண்டு வருகிறான். ಅದನ್ನು ಅವನು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ಕೊಂಡು செயலிலே ಬರ್ತಾನೆ. கொண்டு வருகிற மனுஷன் கடைசியாக ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ಕೊಂಡು ಬರುವಂತ ಮನುಷ್ಯ ಕೊನೆಯದಾಗಿ மரித்து போய் விடுவான் என்ற வார்த்தை ಸತ್ತು சொல்லுகிறது. ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்போ நானும் நீங்களும் ನಾನು ನೀವು இந்த துரிச்சை என்கிற பாவத்தை சாகடிக்க வேண்டும். ದುರಾಶೆ ಎನ್ನುವಂತ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. எல்லா விதமான துராசைகள். ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ದುರಾಶೆ. ஆனால் இங்கே பவுலை குறித்து பேசுகிறார். ಅದನ್ನು ಕುರಿತು ಹೇಳ್ತಾರೆ. பாலியலை குறித்து பேசிக் ಒಂದು கொண்டிருக்கிறார். ಲೈಂಗಿಕವಾದ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ. இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ಇಂಥದ ಪಾಪದಿಂದ நான் நீங்கள் விட்டு விலகி ஓட ನಾನು வேண்டும். ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. இப்படிப்பட்ட பாவங்களை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்று ಇಂಥದ ಪಾಪವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕೆಂದು ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஐந்தாவது பாவத்தை பார்க்கலாம். 5ನೇ ಪಾಪ ನೋಡೋಣ. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯಾಗಿರುವ ಒಂದು ಲೋಭದ ಆಸೆಗಳು. அப்ப இங்க பவுல் இந்த விக்கிரக ஆராதனை எதற்கு ஒப்பிடுகிறார்? ಪೌಲನು ಇಲ್ಲಿ ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯನ್ನು ಅವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ಹೋಲಿಸುತ್ತಾರೆ? பொருளாசை, ವಸ್ತುವಿನ ಆಸೆ, greed. ಆಸೆ அதிகமாக இன்னும் வேணும். ಹೆಚ್ಚಾಗಿ ಇನ್ನೂ ಬೇಕು. ஆண்டவர் நமக்கு ஒரு சொந்த வீடை கொடுத்திருப்பார். ದೇವರು ಒಂದು ಸ್ವಂತ ಮನೆ இன்னும் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சில பேர் என்ன செய்வார்கள்? எனக்கு இன்னும் வீடுகளை எனக்கு வீடு வேணும். ಇನ್ನೊಂದು ಮನೆ ಬೇಕು. இல்ல பேராசை. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೆಸರಾಸೆ. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருப்பார். ದೇವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ஓ, ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதுவோட எனக்கு இன்னும் நல்ல வேலை தேவை. ಬೇಕಿಂತಲೂ ಒಳ್ಳೆಯದು ಬೇಕು. இந்த வேலை எனக்கு கிடைத்தால் இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கும். ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಳ್ಳೆ ಸಂಬಳ ಬರ್ತದೆ. பண ஆசை, ಹಣದ ಆಸೆ, பொருளாசை, ವಸ್ತುವಿನ ಆಸೆ, ஜனங்களுக்கு இன்னைக்கு எதையோ மேல ஆசை இருக்கிறது. ಜನರಿಗೆ ಏನೇನೋ ಮೇಲೆ ಆಸೆ. அப்போ பவுல் எதை சொல்லுகிறார்? ಅವರು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ? எப்பொழுது ஒரு மனுஷன் ಅವಾಗ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ அதிகமாக காரியங்களை விரும்புகிறானோ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಯಸುತ್ತಾನೋ அவன் விக்கிரக ஆராதனை செய்கிறவன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವನೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ பிரவேசிக்க முடியாது. ಪ್ರವೇಶ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. விக்கிரகம் என்பது விக்கிரகம் என்கிறது ஏதோ ஒரு சொரூபத்தை வணங்குவது அல்ல. ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನು ಮಾತ್ರ ಆರಾಧಿಸುವುದಲ್ಲ. ஆண்டவருக்கு மேல ஏதாவது ஒரு காரியம் வைத்திருந்தால் ದೇವರಿಗಿಂತಲೂ ಮೇಲೆ ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು அது ಇಟ್ಟಿದ್ದಾರೋ பணமாக இருக்கலாம், ಅದು ಒಂದು ವೇಳೆ ಅದು ಹಣವಾಗಿರಬಹುದು, ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், ವಸ್ತುವಾಗಿರಬಹುದು, உங்களுடைய புருஷனாக இருக்கலாம், ಗಂಡನಾಗಿರಬಹುದು, உங்களுடைய பொண்டாட்டியாக இருக்கலாம், ಹೆಂಡತಿಯಾಗಿರಬಹುದು, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ಮಕ್ಕಳಾಗಿರಬಹುದು, உங்களுடைய படிப்பு இருக்கலாம், ಓದಿರಬಹುದು, ஏதாவது இருக்கலாம். ಏನಾದರೂ ಇರಬಹುದು. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒரு படி நீங்கள் எதை ಯೇಸು வைத்திருக்கிறீர்களோ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಹೋದ ಮೇಲೆ ನೀವು ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟಿರ್ತೀರೋ அது விக்கிரக ஆராதனை. ಅದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ. ஏனென்றால் ஆண்டவரோடு நீங்கள் அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள். ಎರಡನೇದಾಗಿ ஆண்டவரை காட்டிலும் நீங்கள் அதை அதிகமாக ஆசைப்படுகிறீர்கள். ದೇವರಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಆಸೆ அது ಪಡ್ತೀರಾ. விக்கிரக ஆராதனை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ಈ ರೀತಿಯಾದ ಪಾಪದಿಂದ நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும். ನಾವು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. இந்த துராசை என்பது ದುರಾಸೆ ಎನ್ನುವುದು எல்லா விதமான பாவத்திற்கு வேறாக ಯಾವ இருக்கிறது. ವಿಧವಾದ ಪಾಪಗಳಿಗೆ ಅದು ಬೇರಾಗಿದೆ. The sin of greed is the root of all evil. ಇದು ದುರಾಸೆ ಎನ್ನುವುದು ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳಿಗೆ ಅದು ಬೇರಾಗಿದೆ. அது ஒரு வேறாக இருக்கிறது. ಅದು ಬೇರಾಗಿದೆ. அந்த காரணத்தின் நிமித்தம் ಈ தான் ಕಾರಣದ ನಿಮಿತ್ತವಾಗಿ நாம் நீங்கள் என்ன செய்கிறோம்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? பாவங்களை செய்கிறோம். ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ಹೇಳ್ತಾರೆ, இந்த துராசை என்பது துராசை ஒரு விசுவாசிகளுக்குள்ளாக காணப்படக்கூடாது. ವಿಶ್ವಾಸದೊಳಗೆ ಕಾಣಬಾರದು. இந்த துராசை என்கிற பாவத்தை நீங்கள் சாகடிக்க வேண்டும். ದುರಾಸೆ ಎನ್ನುವುದು ಪಾಪವನ್ನು ನೀವು ಸಾಯಿಸಬೇಕು. இந்த துராசை நிமித்தம் ದುರಾಸೆ ನಿಮಿತ್ತ இன்னும் என்ன பாவம் வருகிறது என்று நீங்கள் யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனத்தை ಇನ್ನು வாசிக்கலாம். ಯಾವ ಪಾಪಗಳು ಬರ್ತದೆ ಎಂದು ನಾನು ಇವನು ಯಾಕೋಬನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. யாக்கோபு 4:2 வாசிக்கலாம். ಯಾಕೋಬ 4:2 ನೋಡೋಣ. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடைய கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணுகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நெக்ஸ்ட், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி நீங்கள் ஜெபித்தும் உங்கள் நிச்சயங்கள் நிறைவேற்றப்படாது.
பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். திரும்ப நெக்ஸ்ட் மற்றவர்களே, விபச்சாரிகளே, விபச்சாரர்களே, உலக சிநேகம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? தேவனுக்கு விரோதமாய் பகை என்று அறியீர்களா? அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. நமக்கு மகிமை இந்த உண்டாகும். துராசையிலிருந்து துராசையில் எல்லா விதமான பாவங்கள் வருகிறது. விதமான பாவங்கள், கொலைகள் வருகிறது. கொலை, எல்லா விதமான பாவங்கள் எல்லா விதமான இந்த பாவங்கள் துராசை நிமித்தம் வருகிறது. துராசை நிமித்தம் வருகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நீங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ನೀವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಕ್ಕಿಂತ நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற நீங்கள் ஆவலாக இருக்கிறோம். ನಮ್ಮ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ಬಹಳ ಮುಂದಾಗಿದ್ದೇವೆ. அப்பொழுது இந்த துரிச்சை என்ன செய்கிறது? ದುರಾಶೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நம்மளை எதற்குள்ளாக அனுப்புகிறது? ಯಾವುದರೊಳಗೆ ಅದು ಕಳಿಸುತ್ತದೆ? விக்கிர ஆராதனைக்குள்ளாக அனுப்புகிறது. ಆರಾಧನೆಗೆ ಕಳಿಸುತ್ತದೆ. விக்கிர ஆராதனை என்பது ஆண்டவர் வெறுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. ನಿರಾಕರಿಸುವಂತ ಪಾಪವಾಗಿದೆ. ஏதோ ஒரு சொரூபத்தை, ಏನೋ ಒಂದು ಸ್ವರೂಪ, ஏதோ ஒரு பொருளை ಏನೋ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ஆண்டவருடைய சமத்திற்கு வைத்து ದೇವರಿಗೆ ಸಮವಾಗಿ ಇಟ್ಟು அதை ஆராதிக்கிறவர்கள் ಅದನ್ನು ಆರಾಧಿಸುವವರು விக்கிரகாராதனைக்காரர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಆರಾಧನೆಕಾರರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து ಪಾಪದೊಳಗೆ நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಓಡಬೇಕೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்னாகமம் 25 அதிகாரம் வாசித்தீர்கள் என்றால் 25 ಅಧ್ಯಾಯ ನೋಡು. 1 3 வசனம் வரைக்கும் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஷித்தீம் என்கிற இடத்திலே இருந்தார்கள். ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் ಏನು ಮಾಡಿದರು? மோவாபியர்களோட விபச்சாரங்களிலே ஈடுபட்டார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எப்பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ, எப்பொழுது அசுத்தமான பாவத்தில் ஈடுபட்டார்களோ, அந்த அந்நிய ஜனங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்தார்கள்? விக்கிரகாராதனைக்குள்ளாக நடத்தினார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு உண்மையான தேவனை ஆராதித்து கூட என்ன செய்தார்கள்? அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்கி நீதான் எங்களுடைய ஆண்டவர் என்று இந்த ஜனங்கள் ஆராதித்தார்கள். இந்த காரணத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்களின் மேலே இறங்கினது. அப்ப இந்த பொருளாசை என்பது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. இந்த பொருளாசை எல்லா பாவத்திற்கு ஒரு வேறாக இருக்கிறது. எல்லா பாவಗಳಿಗೂ ಬೇರಾಗಿದೆ. எல்லா பாவங்கள் மத்தியிலும் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. பாவದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅದು ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿದೆ. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಆಗಿರಬೇಕು. அப்பொழுது பவுல் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், இப்படிப்பட்ட பாவங்களில் யார் வாழுகிறார்களோ ಪಾಪಗಳಲ್ಲಿ ಯಾರು ಜೀವಿಸುತ್ತಾರೆ இவர்களின் மேலே தேவனுடைய கோபம் இறங்க போகிறது. ದೇವರ ಕೋಪ ಇಳಿಯುತ್ತದೆ. ஏனென்றால் இதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು. ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். ಜೀವಿಸಬೇಕೆಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ. இப்படி வாழ்ந்தால் உனக்கு ஜீவன் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ಜೀವಿಸಿದರೆ ನಿನಗೆ ಜೀವ ಕೊಡುವೆಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿದೆ. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் பாவத்திலே வாழ்ந்தால் உனக்கு நித்திய ஆக்கினை என்ற வார்த்தை சொல்லுகிறது. ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು ಕಿವಿಗೊಡದೆ ನನ್ನ ವಾಕ್ಯದಿಂದ ನೀವು ನಡೆಯುವುದರ ನಿತ್ಯ ದಂಡನೆಗೆ ನೀವು ಒಳಗಾಗುವಿರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்திருந்தார். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಶಾಪಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. இவர்கள் ஆசீர்வாதத்தை ಇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು சுதந்தரித்துக் கொண்டிருக்கலாம். ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಬಹುದಾಗಿದೆ. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ಏನು ಮಾಡಿದರು? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தெளிவாக சொன்னார், ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳಿದರು, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದರೆ நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ. என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என்றால் ಶಬ್ದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ನಡೆದರೆ என்னுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லினார். ನನ್ನ ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗುತ್ತೀರಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದರು. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆனது? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಏನಾಯಿತು? அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவில்லை. ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய சாபத்தை அனுபவித்த ஜனங்களாக காணப்பட்டார்கள். ಶಾಪವನ್ನು ಅನುಭವಿಸಿದ ಜನರಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. ரோமர் 1:18 வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, 1:18 ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய கோபமானது ದೇವರ ಕೋಪವಾದ சகல விதமான அசுத்தத்தின் மேலேயும் ಸಕಲ ವಿಧವಾದ ಅಶುದ್ಧಗಳ ಮೇಲೆ அநீதியின் மேலும் வெளிப்பட போகிறது. ಮೇಲೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய கோபம் இந்த உலகத்தின் மேல வரப்போகிறது. ಈ ಲೋಕದ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. யோவான் 3:36 இப்படியாக இருக்கிறது, 36 ಹೀಗೆ, யார் குமாரனை விசுவாசியாமல் ಯಾರು ಕುಮಾರನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡದೆ குமாரனை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ ಕುಮಾರನಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ இவர்களின் மேலே தேவனுடைய கோபம் இறங்கும் என்று. ಇವರುಗಳ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ ಇಳಿಯುತ್ತದೆ. ஆனால் ஆண்டவரானவர் ದೇವರಾದವರು விசுவாசிகளை என்ன செய்திருக்கிறார்? ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ? வருகிற கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
ஆண்டவர் நம்மளை ದೇವರು ನಮ್ಮ அவருடைய கோபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நம்மளை ஆண்டவர் சூஸ் செய்யவில்லை. ದೇವರ ಕೋಪವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆಯಲಿಲ್ಲ. அதற்காக அவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಒಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்பொழுது விசுவாசியான நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? ಈ ವಿಧமான ಪಾಪಗಳಿಂದ நான் நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும். ಪಾಪಗಳಿಂದ ನಾವು ಬಿಟ್ಟು ಓಡಬೇಕು. ಈ ವಿಧமான பாவங்களை சாகடிக்க வேண்டும். ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. இது ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல. ಒಂದು ದಿವಸ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. வாழ்நாள் முழுவதும் நான் நீங்கள் பாவங்களை சாகடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ನೀವು ಪಾಪಗಳನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. நீங்கள் இந்த காரியங்களை மறக்க கூடாது. ಮರೆಯಬಾರದು. பாவம் உங்களுடைய பெரிய எதிரியாக இருக்கிறது. ದೊಡ್ಡ ಎದುರಿಯಾಗಿದೆ. இந்த பாவமானது தான் ಈ ಪಾಪವಾದ பாவம் செய்யும் போது நல்லா இருக்கிறது. ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் அந்த பாவமானது நம்மை நரகத்திற்கு கொண்டு போகிற காரியமாக இருக்கிறது. ಪಾಪವಾದದ್ದು ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தம் ಪಾಪದ ನಿಮಿತ್ತ தேவனுடைய கோபமானது ದೇವರ ಕೋಪವಾದದ್ದು ஜனங்களின் மேலே இறங்க போகிறது. ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ. ஆனால் நீங்கள் அந்த கோபத்திற்கு ஆளாக கூடாது. ಅವನ ಪಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಬಾರದು. நான் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து ಕ್ರಿಸ್ತನನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ ஒரு புதிய வாழ்வை வாழ்ந்து ಹೊಸ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಿ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஜனங்களாக காணப்பட வேண்டும். ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಜನನಾಗಿ இங்கே ಕಾಣಬೇಕು. பவுல் ரோமர் 8:13 அதை தான் சொல்லியிருக்கிறார். ಅಂದ್ರೆ ರೋಮಾಪುರ 8:13 நீங்கள் மாமிசத்தின் பிரகாரமாய் வாழ்ந்தால் ಜೀವಿಸುವುದಾದರೆ நீங்கள் மரித்து போவீர்கள். ಸಾಯುತ್ತೀರಾ. எப்பொழுது நீங்கள் ஆவியானவரின் உதவியின் மூலமாய் ಯಾವಾಗ ದೇವರ ಅಪ್ಪನ ಸಹಾಯವನ್ನು ಬಯಸಿ பாவங்களை சாகடிக்கிறீர்களோ ಸಾಯಿಸುತ್ತೀರೋ நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது. நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் ನೀವು ಬದುಕಬೇಕಾದರೆ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் ಹೋಗಬೇಕಾದರೆ ஆவியானவரின் உதவியின் மூலமாய் ದೇವರ ಅಪ್ಪನ ಸಹಾಯದ பாவங்களை சாகடித்து ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ பாவத்திற்கு விரோதமாய் போராடி ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಡಿ பாவத்தின் கிரியைகளை மேற்கொண்டு ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ಸುಗಮವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಿ கடைசியாக நான் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். ನಾವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. ராஜ்யத்திற்குள்ளாக போக வேண்டுமா? ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಬೇಕಾ? பரலோக வேண்டுமா? ಹೋಗಬೇಕಾ? இயேசு கிறிஸ்து வேண்டுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬೇಕಾ? ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா? ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕು. பாவத்தை சாகடியுங்கள். ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ. இல்லாவிட்டால் பாவம் உங்களை சாகடித்து ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸಿ நரகத்திற்கு உங்களை கொண்டு போய்விடும். ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ஒரு ಇದ್ದಾನೆ. ஒரு நாளும் ஆண்டவருடைய பலனை சார்ந்து ದೇವರ ಬಲವನ್ನು அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? இந்த ஆடித உங்களுக்கு பிரியமானதை செய்ய ಆಮೆನ್. எனக்கு கற்றுத் தாரும் தேவரே. ஆமென். அப்ப ஒரு ஒரு நாளும் அவருடைய சந்நிதியில இருக்க வேண்டும். ಆತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ அவருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவரை பிரியப்படுத்துவோமா? ಅದನ್ನು ಪ್ರಿಯಪಡಿಸಬೇಕು. வார்த்தையை வாசிக்கணும். ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. இந்த வார்த்தை பிரகாரமாய் வாழ வேண்டும். ಜೀವಿಸಬೇಕು. அப்படித்தான் நான் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். ದೇವರು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. நம்மளுடைய வாய்களினாலே ಬರೀ ನಮ್ಮ ಬಾಯಿಗಳಿಂದ ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸುವೆ, உம்மிலே நான் அன்பு கூறுகிறேன் ಪ್ರೀತಿಸುವೆ என்று பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ಪಾಪದಲ್ಲಿ ಜೀವಿಸಿದರೆ அது உண்மையான அன்பல்ல. ನಿಜವಾದ ಪ್ರೀತಿ இயேசு ಇಲ್ಲ. என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். என்னை யார் உண்மையாக நேசிக்கிறானோ ಯಾರು ನಿಜವಾಗಿ என்னுடைய ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೋ கற்பனைகளை கைக்கொண்டு ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಾರೆ. நான் நீங்கள் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ಕೈಗೊಂಡ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. எப்பொழுது பாவங்களை ನಾನು சாகடிக்கிறோமோ ಪಾಪವನ್ನು ಸಾಯಿಸುತ್ತೇನೆ. நான் நீங்கள் மேற்கொண்டு ನಾನು ನೀವು ಜಯಿಸಿ நான் நீங்கள் ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்போம். ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ஆண்டவர் நம்மளை பரலோகத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். ಅವರ ಪರಲೋಕಕ್ಕೆ அவருடைய ಕರೆದಿದ್ದಾನೆ. ஜீவன் பெறும்படியாக அழைத்திருக்கிறார். ಹೊಂದಬೇಕೆಂದು அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஜீவனை நான் நீங்கள் நாட ಜೀವನ ನಾವು வேண்டும். ಬಯಸಬೇಕು. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்கலாம். நல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்த நாளாபடியா ஆண்டவரே, இந்த இடத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உம்மை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல ஆண்டவரே, வெறும் சில நிமிடங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே. அப்ப ஒரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடுத்து விட்டு ஆண்டவரே, அப்ப எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஆண்டவரே, எல்லா விதமான உலகத்தின் பாவங்களை மேற்கொண்டு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, இந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபம் இருக்கிறது என்று ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான பாவங்களை விட்டு விலக ஓட உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் புதிய மனுஷர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு புதிய வாழ்வை வாழ்வில் உதவி செய்யும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாக ஆண்டவரே. ஆவியானவர் நீர் அவர்களோடு இருந்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து பாவத்தின் கிரியைகளை ஜெயிக்க நீர் உதவி செய்யும்படியே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே.
அப்ப நாங்களும் ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் அப்பா. இயேசுவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வராத ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வழிகளை அப்பா இயேசுவே வழிகளிலே நடக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா அதிகமாக ஜெபிக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உங்கள் நேரம் நாங்கள் வைராகியத்தோடு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஒரு வைராகியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா விதமான சோர்விலிருந்து நீங்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா விதமான பிசாசின் கிரியைகளிலிருந்து நீங்களாக ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா இயேசுவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. சகாயம் பண்ணும் ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே கொடுக்கிற தசமபாகங்களை காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அப்பா அது உமக்கு உண்மை உள்ளவர்களாக செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் பிரயாசத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதனால் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா விதமான கொரோனா வைரஸிலிருந்து எங்களை ரட்சித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை பாதுகாக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பயத்தை நீக்கிவிடும் ஆண்டவரே. அப்ப வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக தைரியம் இருக்கிறது அப்பா இயேசுவே. ஏனென்றால் நீங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர் ஆண்டவரே. எதை பார்த்து நாங்கள் சோர்வடைய கூடாது ஆண்டவரே. பிரச்சனைகளை போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே மேற்கொண்டு வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்டீர நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்னை ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.